தமிழக வெற்றி கழகத்தின் வருகைக்கு பிறகாக தமிழ்நாட்டின் ஆலயங்கள் புழங்குகின்றன, அறிவாலயங்கள் கலங்குகின்றன. அண்ணாவின் தமிழ்நாடு என்ற சத்தமும் அண்ணனின் மாநாடு என்கிற யுத்தமும் தமிழக வரலாற்றில் தவிர்க்க முடியாத தனிப்பெரும் சக்திகள். இதோ யானைகள் வழிநடத்த, சேனைகள் பின்தொடர, ஏழைகளின் வாழ்விற்காய் எங்கள் அண்ணன் தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தலைவர் 2026 மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் தலைவர் அவர்களின் ஆணைக்கிணங்க இந்த இயக்கத்தின் அத்துணை பேருக்கும் ஆனாய் இருந்த போதும் தாயானவர், எங்கள் இயக்கத்தின் தாயுமானவர் அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்களின் வழிகாட்டுதலின் பெயரில் இதோ பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கிற தாரக மந்திரத்தை அடிப்படையாக கொண்ட தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் உங்கள் சேலம் இந்த மண்ணில் நடைபெறவிருக்கிறது. இந்த மண் 1000 பேரை பார்த்திருக்கலாம், ஆனால் யாருக்கும் சிறிதும் அஞ்சாத ஒரு யானை படையின் கூட்டத்தை இதோ பார்த்து கொண்டிருக்கிறது. இடையே நமக்கு வழிமறிப்பு செய்து கொண்டிருக்கிறது மழை துளிகள். சொன்ன வார்த்தையை திரும்பி சொல்கிறோம். சூரியனுக்கே பயப்படாத இந்த கூட்டம் மழைக்கா பயப்பட போகிறது? ஒரு இயக்கத்தின் தலைமை எங்கள் தலைவர் ஈரோடு காஞ்சியின் கூட்டுத்தொகை, எங்கள் தமிழ்நாட்டு மக்களின் பாட்டுத்தொகை. மற்ற தலைவர்கள் எல்லாம் தனக்கெனத்தான் வருகிறார்கள். ஆனால் ஒரு தலைவன் தன் மகுடத்தை தூக்கி எறிந்துவிட்டு இதோ இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கிற தாரக மந்திரத்தோடு நமக்காய் 2026 மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், வெற்றி தலைவர் அவர்களின் ஆணைக்கிணங்க கொள்கை தலைவர்களாய் 50 தலைவர்களை கொண்ட ஒரே இயக்கம் தமிழக வெற்றி கழகம். சேர தூக்காதீங்க, மாவட்ட செயலாளர் மட்டும் வாங்க. அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர் படை சேலம் குலுங்குகிறது. நம்முடைய முதல் மாநில கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் தமிழ் தாய் வாழ்த்தோடு துவங்குகிறது. தமிழ் தாய் வாழ்த்து பாட செல்வி கனகதுர்கா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவரும் எழுந்து நின்று முறைப்படி தமிழ் தாய் வாழ்த்து பாடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். தமிழக வெற்றி கழகம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் உறுதிமொழி. நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணில் இருந்து தீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன். நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை
சகோதரத்துவம், மத நல்லிணக்கம், சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன். மக்களாட்சி, மதசார்பின்மை, சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நல சேவகராக கடமையாற்றுவேன் என உறுதியளிக்கின்றேன். சாதி, மதம், பாலினம், பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேற்றுமைகளை களைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு, சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. மிக முக்கியமான விஷயம், தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை தலைவர்களுக்கு மரியாதை செய்வது வழக்கமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் மேடையில் புகைப்படம் வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்துவோம். ஆனால் ஒவ்வொரு மாவட்டத்திற்கு சிறப்பு இருக்கும்னா சிறப்புக்கே சிறப்பு சேர்க்கக்கூடிய மாவட்டம் இந்த சேலம் மாவட்டம் என்பதால் மதிப்பிற்குரிய பொதுச் செயலாளர் அந்த கொடியை எடுத்து அசைக்க தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்கள் அதோ பின்னால் பட்டொலி வீசி பறக்கிறது. அவர்கள் படங்களுக்கு மலர் மரியாதை இதோ. வெற்றி கழக கொடியே மக்கள் ஆசை நிஜமானது. வெற்றி கழக கொடியே நம்ம சனத்து பிரிமாறு. வெற்றி கழக கொடியே மக்கள் ஆசை நிஜமானது. வீரமங்கை வேலுநாச்சியார், கர்ம வீரர் காமராசர், தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், அஞ்சலை அம்மாள் கொள்கை தலைவர்களின் கோட்டை தமிழக வெற்றி கழகம். நன்றி. மைதானம் நிறையுமா மழை பெய்கிறது என்றார்கள். மேம்பாலமே நிறைந்திருக்கிறது தமிழக வெற்றி கழகத்திற்காக. 1000 தடைகளுக்கு நடுவே அனைவரும் அமருங்க. அமரலாம். 1000 தடைகளுக்கு நடுவே, ஆகாச மழைக்கு நடுவே, அடாது தொல்லைகள் வந்தாலும் விடாது இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கிற கொள்கை குன்று நம்முடைய சேலம் மாவட்ட செயலாளர் கடந்த 3 வாரங்களா தன்னுடைய முறுக்கு மீசையால எங்களை எல்லாம் மிரட்டி கொண்டிருக்கக்கூடிய பார்த்திபன் அவர்கள் வருகிறார். வரவேற்புரை தருகிறார். முதல் கொள்கை பரப்பு பொதுக்கூட்டத்தை இங்கு 5
மாவட்ட கழக செயலாளர்களையும் உங்களையும் நம்பி கொடுத்த எங்க கழக தலைவர் அவர்களுக்கும் நான் இந்த அளவுக்கு சிறப்பாக பணிபுரிவதற்கு காரணமாக இருந்து என்ன சுதந்திரமாக இயக்க விடும் எங்க கழக பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் நிர்வாகிகள் அனைவருக்கும் அனைத்து மாவட்ட நிர்வாகிகளுக்கும் சேலம் மாவட்ட நான் அடிக்கடி சொல்றதுதான் மக்கள் இயக்கத்தின் ஆணிவேராகிய என் தம்பிகளே, தோழர்களாகவும் தோழிகளாகவும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளாக இங்கு வருகை புரிந்திருக்கும் என் தம்பிகளே, 2026 தளபதி அவர்களை அரியணை ஆசனத்தில் அமர வைக்க தூண்களாக இருக்கும் பூத் கமிட்டி நிர்வாகிகளே, உறுப்பினர்களே, இங்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்று வணங்குகிறேன். எதுனா மன்னிக்கவும், நான் எழுதி வச்சு படிக்கல, காலையிலிருந்து ஏகப்பட்ட அலைச்சல். இங்க இருக்க தம்பிகளுக்கு தெரியும், இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தை தவிர்க்க வேண்டும். எந்தெந்த வகையில் தடை கொடுத்தாலும் உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அமைதி. ஒரு மாசத்துக்கு முதல்லயே இந்த பங்கன் நடக்குதுன்னு அனுமதி கேட்டேன். அப்படி இருந்தும் இன்று மாத மின்தடையை ஏற்படுத்தி எங்க கழக தோழர் தோழிகளுக்கு ஒரு நாள் சம்பளத்தை கொடுத்து விடுமுறை அளித்த இந்த மின்சார வாரியத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிரம்மாண்ட கூட்டத்திற்கு காரணம் அவங்களும் ஒண்ணு. எல்லாம் தமிழ்நாடு மின்சாரத்துறை, சேலம் மின்சாரத்துறைக்கு நன்றி தெரிவிங்க. இன்னைக்கு டோட்டலா மாச கரண்ட். ஏன் நான் கொக்கி போட்டு எடுக்கிறேன்னா, 15 வருடங்களுக்கு முதல்ல தமிழக வெற்றி கழக மக்கள் இயக்கம் சார்பாக ஜவஹர் மில்ல நடைபெற்ற மிகப்பெரிய தளபதியை வைத்து மிகப்பெரிய ஒரு நலத்திட்ட உதவி பண்ண. அப்பயே கொக்கி போட எங்களுக்கு தெரியாது. 20 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப எங்களுக்கு தெரியுமா? ஒரு இடத்துல பாரு கொக்கி போட்டிருக்கான்னு பாரு. இப்ப சொல்லிக்கிறேன், இனி யாராவது பொதுக்கூட்டம் இல்ல மாநாடு நடத்தினா இங்க இருக்கிற என் தம்பிகளை பார்த்து பயப்படணும். இந்த கரண்ட் கொக்கி போடுற பழக்கம் எங்களுக்கு இல்ல. இது வரைக்கும் 25 ஆண்டு காலத்துல எங்கயாவது ஒரு இடத்துலயாவது தமிழக வெற்றி கழகத்தினால டிராபிக் ஆச்சு, பிரச்சனை ஆச்சு சரித்திரமே இல்ல. எங்க தளபதி ஒழுக்கத்தை கொடுத்திருக்காங்க. ஒரு பெண்களை பார்த்தா முதல்ல எங்க வாயில வர்றது தங்கை, அக்கா, அம்மா, இதான் எங்க வாயில வரும். இததான் எங்க தளபதி எங்க பொதுச் செயலாளர் சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப சொல்றேன், அந்த அடுத்தவர் நடத்தும் மாநாட்டில் அந்த கரண்ட் கொடுக்கிறவங்க, ஜெனரேட்டர் போடுறவங்க, சீரியல் லைட் போடுறவங்க, மைக் செட் போடுறவங்க எல்லாமே தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த என்னுடைய தம்பிகளா தான் இருப்பான். ஒவ்வொரு பொதுக்கூட்டம் மாநாட்டும் நீ நடத்துறதுல விட மாட்டேன். என் தம்பிகளை வச்சு வீடியோ எடுப்பேன், வலைதளத்தில் பரப்புவேன், நீங்க என்ன பண்றீங்கன்னு காட்டுவேன், நீ பாத்துக்கோ. ஒரு இடத்துல கூட கொக்கி போடல, எல்லாமே ஜெனரேட்டர். எவ்வளவு தொல்லை, தண்ணி இல்ல, குப்பை இல்ல, கூட்டல, ஒண்ணும் பண்ணல, நிம்மதியா விட்டீங்க. எவ்வளவு வேதனை, எவ்வளவு சோதனை தெரியுமா? இது ஜனநாயக நாடியா? பாசிச ஆட்சி நடத்துறீங்க நீங்க. நான் பேசக்கூடாது அமைதியா இருக்கேன். நான் பேச ஆரம்பிச்சேனா இருக்கிற தம்பிங்க அத்தனை பேர் பேசுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோ. இததான் தளபதி வச்சிருக்காரு. பண்றா அப்படின்னு சொல்லிட்டாரு வச்சுக்கோ, வீடு வீடா போய் ஒரு ஓட்டு வாங்க மாட்டீங்க, ஞாபகம் வச்சுக்கோ. குடும்பத்தோட போய் காலில் விடுவேன், ஒரு ஓட்டு கூட நீங்க வாங்க மாட்டீங்க. நடக்கதான் போகுது பாரு. நன்றி. இந்த அளவுக்கு நான் பேசுறேன்னா எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுன்னு பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம். நிறைய பேர் பேசுறவங்க திரும்பி சொல்றேன், இந்த மலையிலும் இவ்வளவு பெரிய கூட்டத்தையும் கூட்டிய மக்கள் இயக்கத்தின் ஆணிவேராகிய இதன் தம்பிகளே, என் தோழர் தோழிகளே, அனைத்து மாவட்ட செயலாளர்களே, உங்கள் பாதம் தொட்டு வணங்குகிறேன். என்றும் உங்களுக்கு பாதத்துக்கு செருப்பாக இருப்பேன். ஒரு சின்ன திருத்தம், நீங்க பண்ணிருக்கிறது பொதுக்கூட்டம் கிடையாது, இதுவே ஒரு மாநாடு மாதிரி இருக்கு. முதல் மாநில கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் புயல் வீசிவிட்டது, அடுத்து தென்றல் தவழ போகிறது. ஒரு சிற்றுரை வழங்குவதற்காக 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அன்பு மாணவி நேத்திரா அவர்களை அரங்கம் நிறைந்த கரவொலியோடு வருக வருகன்னு வரவேற்கிறோம்.
பெரியோர்களே, தாய்மார்களே மற்றும் மாநில நிர்வாகிகளே, தளபதியின் நெஞ்சில் குடியிருக்கும் தொண்டர்களே, இன்று சேலம் முழுவதும் நம் கொடி பறக்கின்றது. நாளை கோட்டையிலும் நம் கொடி பறக்கும். விவசாயிகள் முதல் விஞ்ஞானிகள் வரை கொண்டாடும் ஒரே தலைவன் நம் தளபதி. நல்ல மார்க் எடுத்தால் தளபதியின் கையில் இருந்து பரிசு வாங்க முடியும் என்று அனைத்து மாணவர்களுக்கும் நம்பிக்கை கொடுத்தவர் நம் தளபதி. இங்கு வந்திருக்க அனைவருக்கும் நன்றி. நேத்திரா, இந்த குழந்தைக்கு பேர் வச்சதே நம்ம தளபதி தான். பேர் சொல்லும் பிள்ளை நேத்திரா. அரகம் நிறைந்த கைத்தட்டல். அது அப்பா 8 அடி பாஞ்சா, குட்டி புலி 16 அடி பாஞ்சிருக்கு. இருவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, மக்கள், இது ஒரு முக்கியமான கூட்டம். தமிழக வெற்றி கழகம் என்பது தமிழ் அரசியல் நிலப்பரப்பில் எத்தகைய கொள்கை கூட்டம் என்பதை இந்த உலகிற்கு பறைசாற்றக்கூடிய கூட்டம். இப்படிப்பட்ட கூட்டத்தில் கட்டுக்கடங்காமல் திக்கட்டும் திசையட்டும் இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த கூட்டத்தின் மத்தியில் இதோ நம்முடைய கொள்கை விளக்க குன்றுகள் உங்கள் முன்னால் வர இருக்கிறார்கள். முதலில் ஆங்கில ஊடகங்கள் வரை தமிழ் ஊடகங்கள் முதல் நமக்கான எல்லா விஷயங்களிலும் குரல் கொடுக்கக்கூடிய இளம் பேச்சாளர் தேன்மொழி வருகிறார். வாகை கொடியின் வரலாற்று கொள்கையை சொல்கிறார் ஒரு அரங்கம் நிறைந்த கரவொலியோடு. அப்படி கொஞ்சம் தள்ளி நினைக்கலாம், கேமராவை மறைக்காம. நன்றி நன்றி, உங்கள் ஒத்துழைப்புக்கு நன்றி. தேன்மொழி அவர்களினுடைய உரை வீச்சு இதோ. தமிழகத்தின் செல்ல பிள்ளை தங்க தளபதி, தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தலைவர் அவர்களை வணங்கி, கழகத்தின் பொதுச் செயலாளர், அயராத உழைப்பாளி, கழகத்திற்காக பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களை வணங்கி, இங்கு வந்திருக்கும் அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும், சின்ன பசங்க கூட்டம் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் ஒரு கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்துக்கு இத்தனை மழையிலையும் ஒரு சிறு துளி கூட நகராம அதே இடத்துல நிற்கின்ற கொள்கை குன்றுகளாம் நம் தமிழக வெற்றி கழகத்தின் ஆணிவேர் தளபதியின் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே, தோழிகளே, அனைவருக்கும் எனது வணக்கம். வீரக்கொடி, விஜயக்கொடி இந்த சமூகத்தில் மக்களின் தலையெழுத்தை மாற்றி வந்த கொடி. திசை வழியெல்லாம் பட்டொளி வீசி பறக்கின்றது நம் வாகை கொடி. ஒரு சமூகத்தில் மக்களின் அடிப்படை உரிமைகள் பறிக்கப்படுகின்ற பொழுது மக்கள் தன்னெழுச்சியாக வந்து புரட்சி செய்வார்கள். அவ்வாறு புரட்சி எழுப்படும் போதெல்லாம் ஒரு மாபெரும் தலைவர் வரலாற்றில் உருவாவார். அப்படிப்பட்ட புரட்சி 2026 நடக்க போகிறது. அதில் இந்த மக்களின் ஒருவராக, மக்களுக்கான தலைவராக நமது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார். அதற்கு முன்னோட்டமாக நமது கொள்கையின் மதச்சார்பற்ற கொள்கைகளை தாங்கிய சின்னமாக விளங்குகின்றது நமது கொடி. நமது கொடியின் உள்ள அடர் ரத்த சிவப்பு நிறம் இது புரட்சியை குறிக்கின்றது. இன்று அண்ணல் அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் கர்ம வீரர் காமராஜரையும் வீரமங்கை வேலு நாச்சியாரையும் அஞ்சலை அம்மாளையும் தமிழகம் எங்கும் மூளை முடுக்கெல்லாம் கொண்டு சென்று சேர்த்துள்ள மாபெரும் சத்தமில்லாத அரசியல் புரட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த புரட்சியை குறிக்கின்றது, கட்டுப்பாடை குறிக்கின்றது.
எங்கெல்லாம் ஒரு உயிருக்கு ரத்தம் தேவைப்படுகின்றதோ அங்கெல்லாம் விஜய் மக்கள் இயக்கமும் தமிழக வெற்றி கழகமும் இருக்கும் என்று சமூகத்திற்கு தேவையான பொறுப்புணர்ச்சியை பல ஆண்டுகளாக விதைத்து இன்று கொடியிலும் இரத்த சிவப்பு நிறமான சிகப்பை உணர்த்துகின்றது. 2 சிவப்பு நிறத்திற்கும் நடுவில் உள்ளது மஞ்சள் நிறம். மக்கள் அரும்பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு கூட்டம் நடத்துவதற்கு எவ்வளவு சிரமப்படுகிறோம் என்று அண்ணன் பார்த்திபர் அவர்கள் கூறினார். இவ்வளவு பெரிய அநீதியை அதிலிருந்து விடுபட்டு மக்கள் எழுந்து வந்து மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதை ஒரே லட்சியமாக ஒரே நோக்கத்தோடு மன தெளிவோடு நம்மை எல்லாம் ஒரே பாதையில் பயணிக்க வைக்கின்றதுதான் இந்த மஞ்சள் நிறம். இத்தனை புரட்சி செய்தும் வெற்றி பெற்றால் சூடுவது வாகை மலர். போரில் வெற்றி பெற்ற மன்னர்கள் திரும்பி வரும்போது வாகை மலர் சூடி வந்தார்கள் என்று வரலாறு கூறுகிறது. போருக்கு செல்லும் முன்னரே நாம் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையுடனே பெரும்பிடுகு முத்திரையர் மன்னர் வாகை மலரை சூடியே வந்தார். அதே போல 2026 நாம் வெற்றி பெற்று வாகை மலர் சூடுவோம் என்ற நம்பிக்கையோடு வாகை மலரை நாம் கொடியில் பறித்துள்ளோம். அந்த வெற்றியை அடைய நமக்கு பலம் வேண்டும். எப்பேற்பட்ட பலம்? யானை பலம். சாதாரண யானை பலமா? போர்பட யானை பலம். தளபதியின் பின்னால் இருப்பது சாதாரண படையா? தொண்டர்களின் என்பது மிக பெரிய போர்படை. அப்படிப்பட்ட போர்படையின் பலத்தை நாம் இந்த போர் என்றும் நாம் சங்ககால இலக்கியத்தில் உருவாக்கிய அனைத்து சின்னங்களையும் தமிழர் மரபையும் வரலாறையும் இன்று பொறித்துள்ளது நம் தமிழக வெற்றி கழக கொடி. தமிழக அரசியல் நிலப்பரப்பில் இதுவரை எந்த ஒரு அரசியல் கட்சியும் தமிழரின் வரலாற்றையும் தமிழரின் மரபையும் தனது கொடியில் பறிக்கவில்லை. தனது கொடியில் பதித்த முதல் கட்சி நமது தமிழக வெற்றி கழகம். வாகை மலர் சூடி வெற்றி பெற்றோம். அடுத்து என்ன செய்யணும்? மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்றதுக்கு செயல் திட்டம் செய்யணும். அப்படிப்பட்ட செயல் திட்டங்களை உணர்த்துவதுதான் நம்ம கொடியில உள்ள வாகை மலரை சுற்றியுள்ள 28 நட்சத்திரங்கள். நம் தலைவர் நல்லிணக்கமே ஆதரிப்பவர். அதனால் தான் கொடியிலும் பச்சை மற்றும் நீல நிறத்தில் அந்த நட்சத்திரத்தை வடிவமைத்துள்ளார். இது போன்ற ஒரு கொடியை வைத்துக்கொண்டு அரசியல் களத்தில் 75 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் என்று பெருமை பேசுகிறார்கள். 200 வெல்வோம், வரலாறு படைப்போம் என்று இருமாப்புடன் கூறுகிறார்கள். ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். 50 வருடமானாலும் 75 வருடமானாலும் ஒரு பெரிய அரசாங்கத்தை கட்டி எழுப்பலாம். ஆனால் அவற்றை எல்லாம் ஒரே ஒரு மக்களின் நம்பிக்கை என்ற ஒற்றை விஷயத்தில் அழித்துவிட முடியும். நம் தலைவர் தளபதி அவர்கள் மக்கள் மீது கொண்டிருக்கும் அன்பும் மக்கள் அவர் மீது கொண்டிருக்கும் அன்பும் நம்பிக்கையும் இந்த மன்னராட்சியை வீழ்த்தும். ஒரு ஆங்கிலத்தில் ஒரு சொற்சொடர் உள்ளது, ரோம் கேன் டேக் இயர்ஸ் டு பி பில்ட். அதாவது ரோம் கட்டப்பட பல வருடங்கள் ஆகலாம். பட் it can be destroyed in a single minute or day. இங்க என்ன சொல்றோம்னா, நீங்க எவ்வளவு உயரத்தில் போனாலும் எவ்வளவு ஆண்டுகள் ஆக்கி இந்த கட்சியை உருவாக்கி இருந்தாலும் 2026 என்னும் தேர்தல் களத்தில் மக்களின் நம்பிக்கையோடு மக்களின் உறுதுணையோடு தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி உங்களை வீழ்த்துவார், ஆட்சி அறையில் ஏறுவார். இன்று சேலம் எவ்வாறு தமிழக கொடியை ஏந்தி அதிர்கிறதோ அதுபோல செஞ்சார்ஜ் கோட்டையிலும் நம் தெரி நம் ஆர்ப்பரிப்பு யாரில் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள். அவரை தொடர்ந்து தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அதற்கோர் குணம் உண்டு என்று சொல்வதை போல தமிழக வெற்றி கழகம் என்று சொன்னால், இவர் வருகிறார் என்று சொன்னால் தொலைக்காட்சி விவாதங்களுக்கு வரக்கூடிய
புள்ளி விவர புலிகள் கூட சற்று பயந்து ஒதுங்கிக் கொள்கிறார்கள். இந்த முதல் மாநில கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் மதசார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் என்ற தலைப்பில் பேச வருகிறார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் அன்பு தம்பி வீர விக்னேஸ்வரன் அவர்கள். தமிழக மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் வெற்றி தலைவர் தளபதி அவர்களே, கழகத்தின் ஓயா உழைப்பாளி கழக பொதுச் செயலாளர் அவர்களே, இரும்பு கோட்டையான சேலத்தை தளபதியின் எஃகு கோட்டையாக மாற்றிக்கொண்டிருக்கிற அருமையண்ணன் பார்த்திபன் அவர்களே, பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டை சமூகத்தில் செயல்படுத்துவதற்கு தமிழக வெற்றி கழகம் முன்வைக்கிற கோட்பாடுதான் மதச்சார்பற்ற சமூக நீதி. ஏன் மதச்சார்பற்ற சமூக நீதி? அம்பேத்கர் சொல்கிறார், இந்திய சமூகம் என்பது கிரேடட் இன்இக்வாலிட்டின்னு சொல்றார். தரப்படுத்தப்பட்ட ஏற்றத்தாழ்வு இருக்கு, நால்வர்ணம் இருக்கு. இதுல ஏற்றத்தாழ்வு சமூகத்தை நீக்க வேண்டும் என்றால் எந்த ஜாதியின் அடிப்படையில் உங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதோ, எந்த ஜாதியின் அடிப்படையில் உங்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டதோ, அதே ஜாதியின் அடிப்படையில் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் தந்து அந்த மக்களை கைதூக்கிவிட வேண்டும் கல்வியில், வேலை வாய்ப்பில். அதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் விகிதாச்சார பிரதிநிதித்துவம். குறிப்பா விகிதாச்சாரம் பிரதிநிதித்துவங்கிறப்போ 1931 சென்சஸ்க்கு அப்புறம் இந்தியாவில் இந்திய ஒன்றிய அரசு சென்சஸை எடுக்கல. இன்றைக்கு வரைக்கும் வாயிலே வடை சுண்டு கொண்டு இருக்கிறது இந்திய ஒன்றிய அரசு. ஆதிக்க சக்திகள் நிறைந்த இந்திய ஒன்றிய அரசு எப்போதுமே உழைக்கும் மக்களுக்கு எதிரானது. நாம் என்ன செய்ய வேண்டும்? மண்டல் கமிஷன் 1990 விபி சிங் அவர்கள் மண்டல் கமிஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணி 27% இடஒதுக்கீடு கொடுத்தார். அப்போ இந்திரா சகானி கேஸ் போட்டு 27% தான் அப்பர் லிமிட்டு, அதற்கு மேல கொடுக்க கூடாது அப்படின்னு ஒரு பெஞ்ச் மார்க் வச்சிருக்காங்க. இன்னைக்கு சேலம் பகுதியில் 1 இயர் இடஒதுக்கீடு 10.5 வேணுமா வேணாமா? உங்களுக்கு வேண்டுமா வேணாமா? ஆனா சுப்ரீம் கோர்ட் சொல்லுது, இந்த கேஷ் சென்சஸ் எடுத்து அதுக்கப்புறம் பேக் பண்ண ஸ்டேட்டா வெறுமன கேஷ் சென்சஸ்ல வந்து கேஸ்ட் எவ்வளோங்கிறது எனுமரேட் தான் பண்ணுவாங்க. பட் பேக் பண்ண ஸ்டேட்டா இருந்தா தான் 1 இயருக்கும் உள்ளொதுக்கீடு கிடைக்கும், அருந்ததியினருக்கு உள்ளொதுக்கீடு கிடைக்கும். வாய்ப்பற்றவர்கள் குரலற்றவர்களின் குரலா வெற்றி தலைவர் உழைக்கிறனால தான் அவர் வாய்ப்பற்றவர்களுக்கு வாய்ப்பு வேணும்னு சொல்லி விகிதாச்சார பிரதிநிதித்துவம் தரணுங்கிறாரு. அதற்காக தமிழகத்தில் கேஷ் சர்வே எடுக்க வேண்டும். இந்த தமிழக அரசு கருப்பு பலன் விட்டு ஆட்சிக்கு வந்தாங்க. இன்னைக்கு ஒன்றிய பங்காளிகளுக்கு வெள்ளைக்கொடை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். வைஷ்ணவ் சொல்கிறார் கேஷ் ஸ்டேட்ல வந்து கேஷ் சர்வே எடுக்கக்கூடாது என்று. அதே விஷயத்தை இன்னைக்கு தமிழகத்தில் உள்ள அரசு சொல்லுகிறார். ஒன்று மட்டும் சொல்கிறேன், 2026 வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் 1977 4 முனை போட்டியில் எப்படி அப்போதைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வெற்றி பெற்றாரோ அதே போல 35% ஓட்டு எடுத்து வெற்றி தலைவர் முதல்வர் ஆவார். அன்று தமிழகத்தில் கேஷ் சர்வே எடுக்கப்படும், அனைவருக்கும் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் தரப்படும். அடுத்து 2029 மத்தியில் ஒரு மதவாத அரசு இருக்கிறது. அதற்கு தெரிந்ததெல்லாம் மக்களை பிளக்கத்தான். என்டிஆர் மாதிரி 1990 என்டிஆர் எப்படி தேசிய முன்னணி கொண்டு வந்து அப்போதைய ஆதிக்கத்தை வீழ்த்தினாரோ அதுபோல ஒன்றிய பாசிச பிஜேபியையும் வெற்றி தலைவர் வீழ்த்தி காமிப்பார். அதற்காக தேசிய அளவில் மதச்சார்பற்ற அணியை அமைப்பார் என்று கூறி வாய்ப்பளித்த நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. இந்த தேசத்தை தாய் நாடும்போம், மொழிய தாய் மொழிம்போம். ஓடுகிற நதிகளுக்கெல்லாம் பெண்களின் பெயர்கள். வீட்டில் இருக்கிற அந்த பூஜை அறையை பாருங்க, தெய்வமே பெண் தான், ஒவ்வொரு தெய்வமும் பெண் தான். கையெடுத்து கும்பிடுறோம் அந்த தாய்மார்களை நாங்கள். ஆனா சிந்தித்து பார்க்கிறேன், தமிழக அரசியல் உலகத்தில் 2025 இன்று நின்று சிந்தித்து பார்க்கிறேன், இதுவரை எந்த கட்சியும் செய்யாத ஒரே சாதனை
தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். பெண் கொள்கை தலைவர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரே கழகம், ஒரே கட்சி, ஒரே கட்சி. எங்களின் பெண் கொள்கை தலைவர்களை குறித்து பேசுவதற்காக கொள்கை பரப்பு இணை செயலாளர் அன்பு தங்கை கேத்தரின் அவர்களை அரங்கம் நிறைந்த கரவொலியோடு வருக 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 என வரவேற்கிறோம். பாரத தாய்க்கு இன்று பட்டாபிஷேக விழா. ஏன் தெரியுமா? பாரத தாய்க்கு இன்று பட்டாபிஷேக விழா. ஏன் தெரியுமா? அவளது தலைச்சன் பிள்ளையாம் தமிழக வெற்றி கழகத்திற்கு விழா எடுத்துக் கொண்டிருக்கின்றோம் என்று. தாயாம் தமிழை வணங்குகிறேன். வெற்றி தலைவர் எங்கள் அண்ணன் தளபதி விஜய் அவர்களை வணங்குகிறேன். 1000 துளைகள் துளைத்தாலும் ஒவ்வொரு துளையிலும் வெற்றி தலைவரின் முகம் கொண்டு வீர நடை போட்டுக் கொண்டிருக்கும் தலைவரின் போர்ப்படை தளபதி எனது அப்பா ஐயா ஆனந்த் அவர்களை வணங்குகிறேன். சேலம்னா மாம்பழம் தான் ஃபேமஸ் நினைச்சேன். ஆனா உங்களோட பாசம் பெருசு. உங்களோட பாசத்தை விட உங்களோட ஒற்றுமை பெருசு, உங்களோட உழைப்பு பெருசு. அதெல்லாம் விட நீங்க அளிக்க போற அந்த வாக்குகள் இருக்குல்ல 2026ல, அது மிக 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 பெருசு. எந்த ஒரு அரசியல் கட்சியிலும் பெண் கொள்கை தலைவர்கள் இல்லாத போது எங்களது தமிழக வெற்றி கழகத்தில் மட்டும் 2 பெண் தலைவர்கள் இருக்கின்றார்கள் என்றால் பெண்கள் தான் லேஸ்பட்டவங்களாங்க. 2 பெண் தலைவர்கள், வீரமங்கை வேலு நாச்சியார் வீரத்திற்கு விலை போனவர்கள், அஞ்சலை அம்மாள் தியாகத்தில் முடிசூடியவர்கள். எங்கள் தங்க தளபதி விஜயின் தியாகத்தையும் வீரத்தையும் சுட்டி காட்டும் 2 பெண் மூதாட்டிகள். எங்க முப்பாட்டிகளை பத்தி பேச போறேன். ஆயுதம் ஏந்தி போர் புரிஞ்சவங்க தான் வீரமங்கை வேலு நாச்சியார். பிரிட்டிஷ் படையை முதலாக எதிர்த்து ஆங்கில கொடியை இறக்கி அனுமன் கொடியை ஏத்திய மூதாட்டி. அதே போல் திமுக கொடியை இறக்கி தவேக கொடியை ஏற்ற போகும் எங்கள் அண்ணன் வெற்றி தளபதி விஜய் அவர்கள் வேலு நாச்சியாரை கொள்கை தலைவராக ஏற்றிருக்கிறார் என்றால் எப்படி வேலு நாச்சியாரின் போர்ப்படையில் தோழி குயிலி சிவகங்கையை மீட்பதற்காக தன்னுயிரை மாய்த்தாலோ தமிழகத்தை மீட்பதற்காக இங்க கூடியிருக்க எங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாரும் எங்கள் தளபதிக்காக என்ன வேண்டுமானாலும் நாங்கள் செய்வோம் என்பதற்கு தான் வேலு நாச்சியார் மூதாட்டி அவர்கள் எடுத்துக்காட்டு. அஞ்சலை அம்மாள் அவர்கள் வயிற்றில் கருவை சுமந்து கொண்டு சிறைவாசம் சென்றவர்கள், கட்சிக்காக தன் சொந்த வீட்டை விற்றவர்கள். என் அண்ணன் வெற்றி தளபதி விஜய் அவர்கள் எத்தனை உயரத்தில் இருந்தாலும் அத்தனையையும் விட்டுவிட்டு நமக்காக, நமது சுதந்திரத்திற்காக, நாம் கட்டுக்கொண்டிருக்கும் ஆட்சியிலிருந்து விடுபடுவதற்காக தியாக உணர்வோடு அரசியலில் இறங்கியிருக்கின்றாரே, அதுதான் அஞ்சலை அம்மாளை கொள்கை தலைவராய் நாம் ஏற்றிருக்கிறோம். தியாகத்தையும் வீரத்தையும் ஏந்திய பெண் கொள்கை தலைவர்களை ஏற்றிருக்கும் நாம் இன்னைக்கு பெண்களோட நிலை என்னங்க? அனிதாவின் தற்கொலையை மறக்க முடியுமா? நந்தினியின் நரபலியை மறக்க முடியுமா? தினம் தினம் பள்ளி சீருடை போட்டு வரும் பிஞ்சுகளை கசக்குகிறீர்களே, மறக்க முடியுமா? ஒவ்வொரு பேருந்து பயணமும் சிலுவை பயணமாய் மாறிக்கொண்டிருக்கிறத பெண்களுக்கு மறக்க முடியுமா? ஒன்னே ஞாபகம் வச்சுக்கோங்க பெண்களே, உன்னாலே முடியாது என்று ஊரே சொல்லும் நம்பாத, பொய் பரிதாபம் காட்டும் எந்த வர்க்கத்தாடும் இணையாத, உலகத்தின் வழி எல்லாம் வந்தால் என்ன உன் முன்னே, பிரசவத்தின் வழியை தாண்ட பிறந்த அக்கிளை சிறகுகள் நம்ம. உன் வழியில் நீ நட, உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடு. கண்ணகியா இருக்காதே காணாமல் போவாய், சீதையா இருக்காதே சிதைத்து விடுவார்கள்.
பாஞ்சாலியா இருக்காதே, துயில் உரியப்படுவாய். பெண்ணே, பெண் என்னும் கர்வத்தோடு இரு, பெண் என்னும் கர்வத்தோடு இரு. நமக்கு சளைத்தவர்கள் யாரும் இல்லை என்று நினைத்துக்கொள். பெண்களே, நாம் நினைத்தால் மட்டும்தான் இப்பொழுது இருக்கும் ஆட்சி மாறும். 1000 ரூபாயை கொடுத்து நீங்கள் எங்களை ஏமாற்றி வைத்திருக்கிறீர்களே, மறக்க முடியுமா? அதை எல்லாருக்கும் கொடுத்தீங்களா? அதுவும் பொய். ஆங்காங்கே டாஸ்மார்க்குகளை படிப்படியாக மூடுவோம் என்று சொல்லி முடிந்தவரை டாஸ்மார்க்குகளை திறந்து பல பெண்களின் வாழ்க்கையை அழித்திருக்கிறீர்கள், மறக்க முடியுமா? பெண்களே, விழித்துக் கொள்ளுங்கள், விழித்துக் கொள்ளுங்கள். நமக்காக பிறந்த 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தோன்றும் வெற்றி தளபதி நம் அண்ணன் தளபதி விஜய் அவர்களை 2026 சார்ஜ் கோட்டையில் ஜோசப் விஜய் என்னும் நான் என்னும் உறுதிமொழி அண்ணன் எடுக்கும் வரை பெண்களே, களப்பணியில் ஓயாதீர்கள், களப்பணி செய்யுங்கள். அனைத்து இல்லங்களிலும் உள்ளங்களிலும் தளபதியை கொண்டு சேருங்கள். வீரமங்கை வேலுநாச்சியாரையும் அஞ்சலை அம்மாளையும் பின்பற்றுங்கள். எதற்கு ஆசராதீங்க? பெண்ணியத்தை விட மூத்தது உலகத்தில் எதுவுமே கிடையாது. வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. இந்தியாவிலேயே எந்த கட்சியும் திட்டாத ஒரே தலைவர். ஒரு கூட்டத்தில் ஒரு திட்டம் தொடங்கிய போது 10 இடத்திற்கு சென்று யாசகம் வாங்கியாவது நான் இந்த திட்டத்திற்கு பொருள் சேர்ப்பேன், என் தங்கங்களே நீங்கள் படியுங்கள் என்று சொன்ன தலைவர். செல்வம் வைத்திருக்கிற இன்றைய தலைவர்கள் 4 பேரை அவர்களுக்கு முட்டு கொடுத்து பேச வைக்கலாம், ஆனால் கல்வி என்ற செல்வம் இருந்தால்தான் தமிழ்நாட்டை சிந்திக்க வைக்கலாம் என்று சொன்ன எங்கள் கொள்கை தலைவர் பச்சை தமிழர் கர்ம வீரர் காமராசர் அவர்களை குறித்து பேசுவதற்காக கொள்கை பரப்பு இணை செயலாளர் அன்பு சகோதரர் ஏற்கனவே மாநாட்டில் கொள்கை வாசித்தவர் பேராசிரியர் சம்பத்குமார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அரங்கம் நிறைந்த கரவொலியோடு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநில கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தினுடைய தலைவராக வீற்றிருக்கக்கூடிய கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய மாநில மாவட்ட நிர்வாகிகளுக்கும் இந்த கொட்டும் மழையிலும் இந்த மைதானம் முழுவதும் நிரம்பி தலைவருக்காக தளபதிக்காக இந்த கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் என்ன பேசப் போகிறார்கள் என்பதை கேட்பதற்காக அமர்ந்திருக்கக்கூடிய கழகத்தினுடைய தோழர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் நம்முடைய வெற்றி தலைவர் அவர்கள் கடந்த ஆண்டு 2024 பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு கட்சியை ஆரம்பித்த போது இந்த திருக்குறளை அடிப்படை தத்துவமாக வைத்துக் கொண்டு ஆரம்பித்தார். கட்சியை ஆரம்பிச்சாச்சு. எல்லா அரசியல் கட்சிகளும் தமிழக வெற்றி கழகத்தை விமர்சனம் செய்யணும் சொன்னா அத்தனை கட்சிகளும் ஓரணியில் நிற்கின்றன. அவர்கள் கொள்கை என்ன, கொள்கையை சொல்லட்டும் பார்க்கலாம், என்ன கொள்கையை முன்வைத்து இவர்கள் அரசியல் செய்ய போகிறார்கள் என்ற கேள்விக்கு விடையாக கடந்த ஆண்டு 2024 அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வி சாலையிலே செக்குலர் சோசியல் ஜஸ்டிஸ் மதச்சார்பற்ற சமூக நீதி என்பதுதான் எங்களுடைய கொள்கை என்பதை பேரறிவிப்பு செய்தார் நம்முடைய வெற்றி தலைவர். இந்த கொள்கை இந்தியாவில் வேறு எந்த கட்சிக்கும் இல்லாத கொள்கை என்பதை கர்வத்துடன் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அடிப்படை தத்துவம் இருக்கிறது, ஒரு அருமையான கொள்கை இருக்கிறது. உலகத்தில் எந்த ஒரு கட்சியிலும் கொள்கை தலைவர்கள் என்று ஒருவர் இருப்பார்கள் அல்லது 2 பேர் இருப்பார்கள். ஆனால் உலகத்தில் முதல் முறையாக
5 தலைவர்களை, ஆக சிறந்த தலைவர்களை, அறுபெரும் தலைவர்களை தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவராக நம்முடைய தலைவர் சுட்டிக்காட்டினார். வீரமங்கை ராணி வேலு நாச்சியார், பச்சை தமிழன் கர்ம வீரர் காமராஜர், பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கர், மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் என்று 5 தலைவர்களை கொள்கை தலைவர்களாக வைத்திருக்கக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம். ஏன் இவர்களை கொள்கை தலைவராக வைத்திருக்கிறோம்? எதற்காக இந்த தலைவர்களை நாம் கொள்கை தலைவராக வைத்திருக்கிறோம்? இது நமக்கும் தெரியணும், நம்மை விமர்சனம் செய்யக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் தெரியணும், நமக்கு வாக்களிக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் தெரியணும். அந்த வகையில் 5 தலைவர்களில் எனக்கு பச்சை தமிழன் காமராஜர் குறித்து ஒரு சில செய்திகளை உங்கள் முன் நான் பகிர்ந்து கொள்ள பொதுச் செயலாளர்கள் எனக்கு ஆணையிட்டிருக்கிறார்கள். காமராஜர்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் என்ன தெரியும்? சின்ன குழந்தை கூட சொல்லும் அவர் கல்விக்கு சேவை புரிந்தார் அப்படின்னு சொல்லி. அது சாதாரண கல்வி சாதனை கிடையாது. காமராஜர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பதவியேற்கின்ற பொழுது தமிழ்நாட்டில் கல்வி அறிவு பெற்றவருடைய சதவீதம் 7%. 9 ஆண்டுகள் முடிவடைந்த பிறகு, காமராஜர் ஆட்சி காலம் முடிந்த பிறகு தமிழ்நாட்டில் கல்வி அறிவர்கள் பெற்றவருடைய சதவீதம் 37%. எவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சி தெரியுமா? அது ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஆரம்ப பள்ளி, ஒவ்வொரு ஊராட்சிக்கும் ஒரு நடுநிலைப் பள்ளி, மேல்நிலைப் பள்ளி, கட்டாய கல்வி என்று கொண்டு வந்தார். என் அன்புக்குரியவர்களே, அதிகாரம் என்பது வலிமையானது. அந்த அதிகாரம் எளிமையானவர்களுக்கு, நல்லவர்களுக்கு கிடைத்தால் என்ன நடக்கும் என்பதை காமராஜர் செய்து காட்டினார். தனக்கு முதலமைச்சர் என்கின்ற அதிகாரம் கிடைத்தவுடன் மாணவர்களுடைய அறிவு பசிக்கு கல்வி நிலையங்களை தொடங்கிவிட்டேன், வயிற்று பசிக்கு இலவச மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அதிகாரம் கிடைத்தால் நாம் நல்லது செய்யலாம். ஆனால் இன்றைக்கு அதிகாரத்தை கையில் வைத்திருப்பவர்கள் அதை துஷ்பிரயோகம் செய்கிறார்கள். ஆனால் நமக்கு அதிகாரம் கிடைக்கின்ற பொழுது, நம்முடைய தலைவருக்கு அதிகாரம் கிடைக்கின்ற பொழுது நாம் நல்லது மட்டுமே செய்வோம். நல்லது 2026 தொடங்கும். காமராஜர் கல்விக்கு சேவை செஞ்சவர்கள் அதோட முடிச்சிடக்கூடாது. கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னு சொல்லி ஒரு பாண்டிய மன்னன், அதிவீரராம பாண்டியன் ஒரு மன்னன் இந்த பாடலை பாடினாரு. அந்த பாடலை கேட்டால் போல கல்வி சேவை செஞ்சிட்டாரு. அதோட காமராஜர் முடிந்து போனாரா? இல்ல. தமிழக வெற்றி கழகம் ஏன் காமராஜரை கொள்கை தலைவராக வைத்திருக்கிறது? வெறும் கல்வி சேவை ஆற்றியதற்காக மட்டுமா? இல்லை. வள்ளுவர் சுழன்றும் ஏற்பினது உலகம் ஆதலால் உழந்தும் உலவே தலைன்னு சொன்னாரே, அந்த வேளாண்மை தொழிலை இந்திய விடுதலைக்கு பிறகு இந்திய விவசாய நாடாக இருந்த போதிலும் கூட ஆங்கிலேயருடைய வரிகளால் சுரண்டப்பட்டு கிடந்த விவசாயத்தை மேம்படுத்துவதற்காக 1 அல்ல 2 அல்ல 5 அல்ல கிட்டத்தட்ட 12 அணைகளை கட்டியவர் காமராஜர். என்ன விவசாயம் செய்யணும்? விவசாயம் செய்யணும்னா ஔவையார் சொன்ன மாதிரி நீர் வேண்டும். வரப்புயிர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும். நீர் வேணும்னா அணை வேணும். அணை விவசாயத்துக்கு மட்டும் இல்ல, மக்கள் குடிநீர் தேவைக்கும் மின்சார உற்பத்திக்கும் காரணமாக அணைகளை கட்டியவர் காமராஜர். அதனால தான் அவரை நாம் கொள்கை தலைவராக வைத்திருக்கிறோம். சரி, கல்விக்கு செஞ்சிட்டாரு, வேளாண்மைக்கு செஞ்சிட்டாரு, அதோட முடிஞ்சதா? கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் சேலத்தில் ஆரம்பிச்சு திருச்சி, சென்னை 30 தொழிற்சாலைகளை, அரசு நிறுவனங்களை கொண்டு வந்தவர் காமராஜர். இதெல்லாம் காரணம். காமராஜரை பத்தி பேசணும்னா மணிக்கணக்கா பேசலாம். ஆனா அண்ணன் ராஜ்பவன் எனக்கு 5 நிமிடங்கள் தான் கொடுத்திருக்கிறார். ஏன் நாம் காமராஜரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டோம் என்பதற்கு இந்த 3 காரணங்கள் மட்டுமில்ல. கல்வி சேவையோ, வேளாண்மையில் மாற்றம் கொண்டு வந்ததோ, தொழிற்சாலைகளை ஆரம்பித்ததோ மட்டுமில்ல, 4வது ஒரு பெரிய காரணம் இருக்கு. நம்முடைய தலைவர் ஏன் காமராஜரை கொள்கை தலைவராக ஏற்றார் என்பதற்கு ஒரு பெரிய காரணம் இருக்கிறது. கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட். காமராஜர் ஒருவர் தான் ஊழலற்ற நிர்வாகத்தை செய்தார். அதே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் பிற மாநிலங்களிலும் இதே ராஜாச்சி குலக்கல்வி முறையை கொண்டு வந்த போதும் காமராஜர் மட்டும்தான், காமராஜர் என்ற ஆகச்சிறந்த வரலாற்று நாயகன் மட்டும்தான் ஒரு நேர்மையான அரசை, ஒரு ஊழலற்ற அரசை, ஒரு கரைபடியாத அரசை உருவாக்கி தந்தார். காமராஜர் ஆட்சியை சத்தியமாக சொல்கிறேன், காமராஜர் ஆட்சியை வேறு எவராலும் தமிழ்நாட்டில் அமைக்க முடியாது. காமராஜர் என்கின்ற பொற்கால ஆட்சியை உருவாக்குவதற்கு தமிழக வெற்றி கழகத்தால் மட்டுமே முடியும். அந்த பொற்கால ஆட்சியை தளபதியால் மட்டுமே தர முடியும், தர முடியும், தர முடியும் என்று கூறி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க தளபதி, வளர்க தமிழக வெற்றி கழகம், வெற்றி நிச்சயம்.
நன்றி. இந்த மண் சமூக நீதி மண். இந்த மண் பேசக்கூடிய சமூக நீதியை குரலற்றவர்களினுடைய குரலாக ஒலிக்கக்கூடிய ஒரே கட்சியாக தமிழக வெற்றி கழகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நமது தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை தலைவராக இருக்கக்கூடிய தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர் இருவரையும் குறித்து பேசுவதற்காக எனது அன்பிற்கினிய தம்பி, அன்பு இளவல், கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் லயலா மணி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். எங்கெல்லாம் அநீதி நடக்கிறதோ அங்கெல்லாம் என் கால்கள் பயணிக்கும் என்று சொன்ன சேகுவேராவின் வரிகளுக்கு இணங்க தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற திமுக என்னும் அநீதி ஆட்சியை வீழ்த்துவதற்காக தந்தை பெரியாரின் பேரனாக, அண்ணல் அம்பேத்கரின் பேரனாக தமிழக வெற்றி கழகம் என்கின்ற கட்சியை உருவாக்கி தமிழ்நாட்டு மக்களின் துணையோடு கண்ணு கட்டிய தூரம் வரை அலைகடலென திரண்டிருக்கின்ற லட்சக்கணக்கான இளைஞர்களின் படையோடு 2026 சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பதவியேற்க உள்ள தலைவர் தளபதி அவர்களை வணங்கி, உழைப்பு என்றால் நம்முடைய பொதுச் செயலாளர் ஐயா ஆனந்த் அவர்கள் என்றால் உழைப்பு. ஒரு மனிதர் உழைத்தால் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை அடையலாம் என்பதற்கு ஒரே உதாரணம், ஒரே எடுத்துக்காட்டு நம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ஐயா ஆனந்த் அவர்களை வணங்கி, மேடையில் அமர்ந்திருக்கின்ற மாநில நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் எல்லோருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் தமிழ்நாட்டினுடைய 2 கண்கள். தமிழ்நாட்டினுடைய 3வது கண் வெற்றி தலைவர் தளபதி அவர்கள். பலிபீடத்தில் வெட்டப்படுவதற்கு நாங்கள் ஒன்றும் ஆடுகள் அல்ல, நாங்கள் எல்லாம் சிங்கங்கள் என்று லட்சக்கணக்கான சிங்கங்களை அண்ணல் அம்பேத்கர் வழியில் உருவாக்கியவர் எங்க தலைவர் தளபதி அவர்கள். அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலாக உங்களை தேடி ஓடி வரும் என்று சொன்னவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். கற்பித்தவர் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள். இந்த 2 தலைவர்களும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற சமத்துவ கோட்பாட்டிற்காக, சமூக நீதிக்காக, ஜனநாயகத்திற்காக போராடிய தலைவர்கள். அந்த தலைவர்களை தான் நம் கொள்கை தலைவர்களாக தலைவர் தளபதி அவர்கள் நமக்கு அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சாதி தலைவர் கிடையாது, அவர் சாதித்த தலைவர் என்று லட்சக்கணக்கான இளம் தலைமுறையிடம் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை கொண்டு போய் சேர்த்த பெருமை எங்க தலைவர் தளபதி அவர்களுக்கு தான் இருக்கு. இப்ப சொல்றாங்க ஓரணியில் தமிழ்நாடு என்று திமுக கும்பல் போது. நோ 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 நோ, எங்கள் அண்ணன் விஜய் அணியில் தமிழ்நாடு. ஒரு அமைச்சர் சொல்றாரு, அப்படி டீல் பண்ணுவோம். என்ன ஹேண்டு? லெப்ட் ஹேண்ட்ல. தமிழ்நாட்டினுடைய பிராண்ட் எங்க தலைவர் தளபதி. தமிழ்நாட்டினுடைய முகமாகவும் தமிழ்நாட்டினுடைய முகவரியாகவும் இருக்கக்கூடிய மாபெரும் ஒற்றை தலைவர் வெற்றி தலைவர் தளபதி. அண்ணன் சொன்னாரு பார்த்திபண்ண, இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு இவ்வளவு நெருக்கடிகள், இவ்வளவு பிரச்சனைகள் என்று. பயப்படாதீங்க, என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னால் வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே. திமுக சேலம் என்பது திமுகவின் கோட்டை அப்படின்னாங்க. அந்த கோட்டையில் ஓட்டை போட்டு தமிழக வெற்றி கழகத்தின் கோட்டையாக மாறிவிட்டது. இனி சேலம் என்றால் தமிழக வெற்றி கழகம், இனி சேலம் என்றால் எங்கள் அண்ணன் பார்த்திபன் என்கின்ற ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறோம். சாதாரண கூட்டம் கிடையாதுங்க. எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்கு தளபதியின் புலி கூட்டமாக நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த சேலம் மண்ணில் இருந்து நான் சொல்றேன், திமுக கட்சியை சார்ந்த நிர்வாகிகளுக்கு என்ன வெற்றி பெற்றுங்க பார்த்துருவோம். நாங்கள் ரசிகர் கூட்டம் அல்ல, இந்த தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை உருவாக்கக்கூடிய கூட்டம். எம்ஜிஆர் என்கின்ற 3 எழுத்து எப்படி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியதோ
அண்ணா என்கின்ற மூன்றெழுத்து தமிழ்நாட்டில் எப்படி மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியதோ, வெற்றி தலைவர் தளபதி அண்ணன் விஜய் என்கின்ற மூன்றெழுத்து தமிழ்நாட்டில் எழுச்சியையும் புரட்சியையும் ஏற்படுத்தும். டிஎம்கே என்கின்ற அந்த மூன்று எழுத்தை டிவிகே என்கின்ற மூன்று எழுத்து வீழ்த்தும். திரும்ப திரும்ப சொல்றேன், எங்களை சாதாரணமாக எடை போடாதீர்கள். எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். காற்றாற்று வெள்ளத்தில் கரைந்து செல்வதற்கு நாங்கள் ஒன்றும் களிமண்கள் கிடையாது. அந்த காற்றாற்று வெள்ளத்தின் திசை வழி போக்கையே மாற்றக்கூடிய கரும் பாறைகள் என்பதை மறந்துடாதீங்க. களமும் சரி காலமும் சரி எங்களுக்கு சாதகமாக இருக்கு. பிறப்பின் அடிப்படையிலே உயர்வு தாழ்வு உண்டு என்று சொல்வது பிஜேபி மாடல். பிறப்பின் அடிப்படையில் நாம் எல்லோரும் சமம் என்று சொல்வது எங்கள் அண்ணன் விஜயின் மாடல். அதற்காகத்தான் கொள்கை தலைவராக தந்தை பெரியார் அவர்களையும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களையும் நம்ம முன் வச்சிருக்கிறோம். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சாதாரணமாக இந்த நிலைக்கு வரல. அண்ணல் அம்பேத்கர் அவருடைய பேரை உச்சரிப்பதற்கே பல கட்சியை சார்ந்த தலைவர்கள் பயப்படுவாங்க. சாதி பின்னணி இருக்குமோ என்று பயப்படுவாங்க. ஆனா எங்க தலைவர், நீங்க சொல்றீங்கல்ல நடிகர் கூத்தாடி நடிகர் என்று சொல்றீங்களே, எங்க தலைவர் தளபதி தான் அந்த அம்பேத்கர் அவர்களை உலக அரங்கில் பேச வச்சிருக்கிறார். இதுதான் தலைமை பண்பு, இதுதான் புரட்சி. தென் தமிழகத்தில் குறிப்பிட்ட இடத்துல தான் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாளை கொண்டாட முடியும். தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவராக அண்ணல் அம்பேத்கர் அவர்களை அறிவித்த பிறகு எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களும் எங்கள் தலைவர் அண்ணல் அம்பேத்கர் என்று சொன்னாங்களே, இந்த கனவு தான் தந்தை பெரியார் அவர்கள் கண்டார். அந்த கனவை நனவாக்கிய ஒரே தலைவர் எங்க தலைவர் தளபதி அவர்கள். மார்த்தட்டி பெருமையா சொல்றோம், எங்க தலைவர் கூத்தாடி தான், எங்க தலைவர் ரசிகர் தான். கூத்தாடியாக இருந்து கொண்டு ரசிகர்களாக இருந்து கொண்டு எங்கள் எல்லோரையும் அரசியல் படுத்தியிருக்கிறாரு. நாளைக்கு இங்க இருக்கின்ற கூட்டத்தில் இருப்பவர்கள் தான் சட்டமன்ற உறுப்பினர்களாக, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக ஆட்சி அதிகாரத்துக்கு வர போறீங்க. எங்களுடைய அதிகாரம் வந்த பிறகு, எங்களுடைய ஆட்சி வந்த பிறகு உண்மையான சமூக நீதி ஆட்சி, உண்மையான ஜனநாயக ஆட்சி, பெண்களுக்கு பாதுகாப்பு நிறைந்த ஆட்சியை தங்க தலைவர் மண்ணின் மைந்தன் பச்சை தமிழர் தலைவர் தளபதி அவர்கள் உருவாக்குவார் என்று கூறி நேரம் கருதி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அவரை தொடர்ந்து இஸ்லாமிய சொந்தங்கள், இந்த மண்ணின் மைந்தர்கள், இஸ்லாமியர்களை வெறும் வாக்குகளாக பார்க்கக்கூடிய போலி கட்சிகளுக்கு மத்தியில் ஒரு வாழ்க்கை முறையாக பார்க்கக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம். இஸ்லாமியர்களுக்கென்று இதயத்தில் தனி இடம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரே தலைவர், வெற்றி தலைவர், தானே தலைவர் தளபதி ஒருவர் மட்டும்தான். அந்த இஸ்லாமியர்களினுடைய இனிய நண்பர் தளபதி விஜய் என்ற தலைப்பில் பேசுவதற்காக தமிழ்நாடு முஸ்லிம் லீக் கட்சியினுடைய தலைவர் அன்பு நண்பர் முஸ்தபா அவர்களை பலத்த கரவொலியோடு வருக வருக என வரவேற்கிறோம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய ஏக வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக ஒரு சிறப்பாக எழுச்சியான ஒரு தத்துவ ரீதியான தமிழ்நாட்டு அரசியலே மாற்றும் சக்தியான தமிழக வெற்றி கழகத்தின் ஒரு புரட்சி பொதுக்கூட்டமல்ல புரட்சி மாநாட்டை ஏற்பாடு செய்து தந்த தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர், மதிப்புக்கும் மரியாதைக்கும் பாசத்துக்கும் எங்களை பார்த்தா உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லக்கூடிய எங்கள் அருமை நானா ஆனந்த் அவர்களுக்கும், மாநில மாவட்ட ஒன்றிய வட்ட நிர்வாகிகளுக்கும், இங்கே ஒளிய மொழியம் அமைப்பு தந்த சகோதரர்களுக்கும், பாதுகாப்பு வளர்ந்த காவல்துறைகளுக்கும், 2026 திமுக ஆட்சி கலைஞ்சு தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி உருவாக போவது என்று உள்ளதை உள்ளபடி சொல்லும் உளவுத்துறை அதிகாரிகளுக்கும் நான் முதல் கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மெரினா முதல் கன்னியாகுமரி வரை சிகப்பு மஞ்சை சிகப்பு பட்டோலி வீசும் கொடி
கூடிய விரைவிலே 2026 ஜார்ஜ் கோட்டையிலும் செங்கோட்டையிலும் பறக்க போகுது என்பதை யாரும் ஒருபோதும் மாற்ற முடியாத ஒரு நிகழ்வாக இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்ற அன்பு சகோதரர்களே, மாவோ சைனாவின் புரட்சி, சைனாவுக்கு கிடைத்த வெற்றி, பிடல் காஸ்ட்ரோவின் புரட்சி, கியூபாவுக்கு கிடைத்த வெற்றி, நெல்சன் மண்டேலாவின் புரட்சி, ஆப்பிரிக்காவுக்கு கிடைத்த வெற்றி, அதுபோல தமிழகத்தின் வெற்றி கழகத்தின் புரட்சி 2026 தமிழ்நாட்டு மக்களின் மகிழ்ச்சி என்பதை இந்த இடத்திலே நான் ஆணத்தனமாக கடமை செய்யப்பட்டிருக்கின்றேன். அன்பு சொந்தங்களே, இந்த தமிழக அரசியலிலே, தமிழக வரலாற்றிலே இஸ்லாமிய சொந்தங்களை மத்திய மாநில அரசாங்கம் பாசிச மோடி அரசாங்க இருந்தாலும் சரி, இங்கே இருக்கக்கூடிய கள்ள உருவ வைத்துக் கொண்டு, கள்ள கூட்டணி வைத்துக் கொண்டு மோகன் பகவத் அவர்களை மறைமுகமாக சபரீசன் அமைத்து பார்க்கக்கூடிய திமுக அரசாங்கமாக இருந்தாலும் சரி, எங்களை எல்லாம் வாக்கு வங்கியாக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் 2026 நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், ஒவ்வொரு இஸ்லாமியர் வீட்டிலும் இன்று களம் மாறிக்கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு இஸ்லாமியர் இடத்திலும் இன்று களம் மாறிக்கொண்டிருக்கின்றது. கண்டிப்பாக 2026 எங்கள் அண்ணா, எங்கள் விஜய், மரியாதைக்குரிய தமிழகத்தின் வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று நாங்கள் தீர்மானத்தை போட்டுவிட்டோம். அன்பு சொந்தங்களே, இந்த திமுக அரசாங்கம் சிறுபான்மையின் பாதுகாவலர் சொல்லி ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றது. தமிழினம் பாதுகாவலர் சொல்லி ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றது. இந்த அரசாங்கத்தை தட்டி கேட்பதற்கு, இந்த அரசாங்கத்தை மாற்றுவதற்கு யார் தேவை? இந்த அரசாங்கத்தை தட்டி கேட்பதற்கு, இந்த அரசாங்கத்தை மாற்றுவதற்கு இதோ களத்தில் நிற்கின்றார்கள் விஜய் அவர்களின் தம்பிமார்கள், அக்காமார்கள், தங்கைமார்கள். நிச்சயமாக நாளை தமிழகத்திலே சமூக நீதி காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாமியர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், பிரித்தப்பட்ட, நசுக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட மக்கள் நல்லாக வாழ வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்கெல்லாம் இந்த 6 மாத காலம், இந்த 7 மாத காலம் நீங்கள் ஓயாமல் உறங்காமல் மரியாதைக்குரிய ஆனந்த் அவர்களின் கண் பார்வைக்கு இமைய பட்டி தொட்டி எல்லாம் தமிழகத்தின் வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களை இன்னைக்கு பார்த்த தலைமையிலிருந்து ஒரு நோட்டீஸ் வந்திருந்தது. முதல்வர் வேட்பாளர் விஜய். எனக்கு ரொம்ப மன சங்கடம் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டில் 2 முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், உண்மையான முதலமைச்சர் தமிழகத்தின் வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் என்பதற்காக முதலமைச்சர் விஜய் என்பதுதான் இவருக்கு சரியான வார்த்தை என்பதை நான் இந்த இடத்துல சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பு சொந்தங்களே, இந்த இந்திய தேசத்திலே நாங்கள் வாழ்வது அச்சப்படக்கூடிய சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பாசிச பாஜக அரசாங்கம் எங்களை இந்த நாட்டை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும், இந்த இந்திய தேசத்தை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும். இவன் டவுட்ஃபுல் சிட்டிசன், இந்த நாட்டுக்கு சொந்தக்காரன் கிடையாது, இவர்கள் எல்லாம் வெளியில் போக வேண்டும் என்று சொன்னபோது தமிழகத்தின் வெற்றி கழகத்தின் தலைவர் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் யாரை பார்த்து, இந்த மண்ணில் மைந்தர்களை பார்த்தா, இந்த இஸ்லாமியர்களை பார்த்தா, இந்த அண்ணன்மார்களை பார்த்தா, இந்த தம்பிமார்களை பார்த்தா, நீங்கள் என்ஆர்சியையும் சிஆரையும் கொண்டு வந்தீர்கள் என்று சொன்னால், போடா போடா போடா, மத்தியில் மோடி ஆட்சி போடா என்று சொல்லி என்ஐஏ சிஐஏ கண்டித்து குரல் கொடுத்தவர் தமிழகத்தின் வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள். அருமை சொந்தங்களே, அருமை சகோதரர்களே,
குஜராத்திலே இப்போது பேசிக் கொண்டிருக்கின்றாரே பொம்மை அரசாங்கம் ஸ்டாலின் அவர்கள், மத்தியில் மோடி பூச்சாண்டி பூச்சாண்டி என்று ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றாரே அந்த அயோக்கிய ஸ்டாலின் அரசாங்கம், அந்த அயோக்கிய ஸ்டாலின் கும்பல் குஜராத்திலே 2000 முஸ்லிம்களை கொன்று குவித்த போது 2000 முஸ்லிம்களை கொன்று குவித்த போது 1500 பெண்களை கொளுத்திய போது 494 குழந்தைகளை எரித்த போது இந்த மோடி அரசாங்கத்தை, இந்த குஜராத் அரசாங்கத்தை நல்லாட்சி நடக்குது என்று சொன்னது இந்த திமுக அரசாங்கம். இப்போது அடுத்தடுத்தாக தலைவர்கள் பேச இருக்கின்றார்கள். நேரம் குறைவாக இருக்கின்றது. ஏற்கனவே அதிகாரிகள் எல்லாம் குடைச்சல் சொல்லி மாவட்ட செயலாளர் சொன்னார். அதிகாரி என்னதான் குடைச்சல் வைத்தாலும் ஆண்டவனே நம்ம பக்கம், மழை வராமல் இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றது. ஆகையால் இந்த வரும் காலத்திலே அன்னை நாடே அயலா அதிகத்தை அளித்த, அன்னை நாடே மோடி அதிகத்தை அளிக்க, அன்னை நாடே ஸ்டாலின் அதிகத்தை ஒழிக்க, அன்னை நாடே உதயநிதி அதிகத்தை ஒழிக்க எங்களுக்கு கிடைத்த பரிசு இடையூறு சிறைசாலை. இதுக்கு நாள் அங்கவில்லை, சாகும் நாள் எங்களுக்கு திருநாளாகும். பெற்றெடுத்த தாய்நாட்டு மண்ணே, இதோ வருகிறேன். தமிழ் மக்களுக்காக, தமிழ் மண்ணுக்காக, தமிழ் நாட்டுக்காக, ஏழைகளுக்காக, பாட்டாளிக்காக, வியாபாரிகளுக்காக, பெண்களுக்காக களத்தில் வருகின்றார் உங்கள் தலைவர், வெற்றி தலைவர், வீர தலைவர், அழகு தலைவர் விஜய் 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 என்று சொல்லி, வாழ்க தமிழ், வளர்க தமிழ், ஜெய்ஹிந்த் என்று சொல்லி நன்றி பாராட்டி அத்தனை நல்லவர்களுக்கும் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. கொள்கை நம்பிக்கை நாயகன் தளபதி விஜய் என்ற தலைப்பில் பேசுவதற்காக நெஞ்சிற்கினிய அண்ணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு டேவிட் செல்வின் அவர்களை அரகம் நிறைந்த கரவொலியோடு அன்போடு அழைக்கிறோம். எழுச்சிமிக்க மாநாட்டினுடைய மாநாடு போல் திரண்டிருக்கின்ற கழக கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர், கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க பொதுச் செயலாளர், மரியாதைக்குரிய பண்பாளர் அடாச்சி ஆனந்த் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இங்கே உரையாற்ற இருக்கின்ற கழகத்தினுடைய மாநில நிர்வாகிகளே, மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களே, வருகை தந்திருக்கின்ற ஒன்றிய கழகத்தினுடைய, பேரூர் கழகத்தினுடைய, கிளைக்கழகத்தினுடைய நிர்வாகிகளே, எஃகு உள்ளமும் எக்கெழுத்தும் தடைபடாத குருதி ஓட்டமும் தாயகத்து பற்றும் விடுதலை வேட்கையும் கொண்ட தளபதியினுடைய நெஞ்சில் குடியிருக்கின்ற தோழர்களே, தோழியர்களே, அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாங்கனி நகரில் இன்றைக்கு கொள்கை விளக்க முதல் கூட்டத்தை இங்கே சிறப்பாக நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். முதலாக சேலத்தை தேர்ந்தெடுத்ததற்கு கூட இங்கே மாவட்ட கழக செயலாளர் பேசுகின்ற போதுதான் எதற்காக சேலத்தை தேர்ந்தெடுத்தார்கள் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அத்தகைய ஆற்றல் மிக்க தளபதிக்கு தளபதிகள் போர்ப்படையிலே பட்டாளத்து சிப்பாய்களாக அமர்ந்திருக்கிறார்கள். அதுவும் சேலம் மாநகரிலே இன்றைக்கு அலைகடலே வந்து புகுந்தது போல இந்த அரங்கமெல்லாம் நிறைந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அங்கே மேம்பாலத்திலேயும் இங்கே அரங்கத்துக்கு வெளியேயும் கூடியிருக்கின்ற கூட்டத்தை பார்க்கின்ற போது 2026 தளபதி அவர்கள் செஞ்சார்ஜ் கோட்டையிலே கொடியேற்றுவதை யாராலும் தடுக்க முடியாது என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தளபதி அவர்கள் அரசியல் இயக்கம் ஆரம்பித்த போது தளபதியிடத்திலே எல்லோரும் ரசிகர்கள் தான் இருக்கிறார்கள். ரசிகர்களுக்கு என்ன அரசியல் தெரியும் என்று ஏளனமாக பேசினார்கள். வாடகை வாய்கள் தொலைக்காட்சியிலே வந்து உட்கார்ந்து பேசுவார்கள். நீங்கள் மாலை நேரத்திலே திருப்பினால் ஒரு சிலரிடத்தில் மட்டும்தான் நேர்மையான நடுநிலையான வாதங்கள் வரும்.
மற்றவர்களெல்லாம் தங்களுடைய வாயை வாடகைக்கு விட்டுவிட்டு அங்கே அமர்ந்திருப்பார்கள். தளபதி அவர்களுடைய அரசியல் இயக்கத்தை எந்த அளவுக்கு கொச்சைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தினார்கள். அவர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், இன்றைக்கு பேசுகின்ற பேச்சாளர்கள், இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள், ஐயோ ரத்தன சுருக்கமா இந்த கொள்கைகளை பற்றி, கொள்கையாளர்களை பற்றி, நம்முடைய கொள்கை தங்கங்களை பற்றி எப்படி எடுத்து சொன்னார்கள் என்பதை இங்கே சேலத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய பெரியோர்கள் பார்த்து கொண்டு அத்தனை பேரும் பார்த்திருப்பீங்க. அப்படிப்பட்ட கொள்கை பட்டாளத்தை இன்றைக்கு தளபதி அவர்கள் இன்றைக்கு சேர்த்திருக்கிறார்கள். ஒன்றை மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன். ஏனென்று சொன்னால் நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் மற்றும் முன்னோடிகள் எல்லாம் பேச இருக்கின்றார்கள். தமிழகத்தில் இது போன்ற ஒரு எழுச்சி 1972 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஏற்பட்டது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தன்னுடைய மகனுக்காக, தன்னுடைய குடும்பத்தை அரசியலிலே கொண்டு வருவதற்காக அண்ணா ஆரம்பித்த அற்புதமான ஒரு இயக்கத்தில் அன்றைக்கு கருணாகம் புகுந்தது போல வந்த கலைஞர் அவர்கள் எம்ஜிஆரை கட்சியை விட்டு வெளியேறினார். 1972ஆம் ஆண்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வெளியே வந்தபோது ஒரு பெரிய மாபெரும் புரட்சி தமிழ்நாட்டிலே ஏற்படுத்தது. பட்டி தொட்டி எங்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சுட்டிக்காட்டிய, அவர்கள் ஏந்திய கொடிகள் பறந்தது. அது போன்ற ஒரு புரட்சி இன்றைக்கு தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. நம்முடைய தளபதி அவர்கள் வாராது வந்த மாமணியாக இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிறார். தமிழ்நாட்டு பெரியோர்களை கேட்கிறேன், இங்கே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் சமூகத்தை கேட்கிறேன், இந்த வாய்ப்பை விட்டால் தமிழகத்தை காப்பாற்றுவதற்கு வேறு நாதி கிடையாது. ஏனென்று சொன்னால் தளபதி அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை உருவாக்கி எங்களுக்கு உங்களிடத்திலே கொடுத்திருக்கிறார்கள். இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால் இனி ஒரு காலம் இதுபோல நமக்கு வாய்க்காது. இந்த தமிழை காப்பாற்றுவதற்கு, தமிழ் இனத்தை காப்பாற்றுவதற்கு தளபதியை விட்டால் வேறு வழி கிடையாது என்பதை நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களுக்கு நன்றி. தனது சிங்க குரலால் மேடை எங்கும் முழங்கிக் கொண்டிருக்கின்ற திமுக என்கின்ற கட்சியை கடந்த 10 நாட்களாக கதறவிட்டு கொண்டிருக்கின்ற கொள்கை கூட்டம் தாவேகா என்ற தலைப்பில் பேசுவதற்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அருமை அண்ணன் ராஜ்மோகன் அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். நேரத்தின் அருமை கருதி மேடையில் இருக்கக்கூடிய மாவட்ட, மாநில, மண்டல, ஒன்றிய, பகுதி, வட்ட நிர்வாகிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, நல்லவர்களே, வல்லவர்களே, 4 திசையில் இருந்து வந்தவர்களே, இந்த முழு நிகழ்ச்சியும் என் கண்மணிகள். இந்த கொள்கை குன்றுகள் பேசுவது மக்கள் மனதில் நிற்க வேண்டும் என்பதற்காக அடாத மடையிலும் நின்று கொண்டே கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தொண்டர் படையே, எங்க மாவட்ட செயலாளர் சேலத்தின் சிங்கம் அண்ணன் பார்த்திபன் அவர்களே, அவரை போல பல சிங்கங்களை பயிற்சி கொடுத்து உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய சிங்க கூட்ட பொதுச் செயலாளர் அவர்களே, தளபதியின் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களை உங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். முதல்ல ஒரு நன்றி. மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தணும், மின்சார கட்டணம் கம்மியா வரணுங்கிறதுக்காக திங்கட்கிழமை, அதுவுமா மண்டே ஒர்க்கிங் டே, இந்த திங்கட்கிழமை முழு நாளும் இபி ஆபீஸை மூடி மின்சார சிக்கனம் செய்த தமிழ்நாடு அரசுக்கு நன்றி. பார்த்திபன் அண்ணன் இன்னும் நல்லா வளரணும். அவருக்கு பல்வேறு வகையில ஒரு தடை இருந்தால்தான் தாண்டி ஓடும் நதி என்பதற்காக எல்லா பக்கமும் தடை போட்ட அத்தனை அதிகாரிகளுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. பேச்சுனா இப்படி பேசணும். அவங்க என்ன பேசினாங்க, என்னென்ன வாக்கு உறுதி. காலையில வீட்டுக்கு வெளியில இடியாப்பம் வித்துக்கிட்டு ஒருத்தர் போவார்.
எனக்கு ஆசையா இருக்கும். சரி, தட்டு எடுத்துட்டு வெளில வந்து பார்த்தா சத்தம் தான் இருக்கும். இடியாப்பம் போயிருவார். அதே மாதிரி இவங்க என்னென்ன சொன்னாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மின்சார கட்டணம் குறைக்கப்படும். இடியாப்பம் போயிருச்சு. சமூக நீதி காப்பதற்காக ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டம் கொண்டு வரப்படும். இடியாப்பம் காணவே இல்லை. ஆனா எல்லாத்தையும் நான் மறந்துடுவேங்க. அந்த வடை ஒன்று சுட்டாங்க பாருங்க, வாயிருக்குன்னு ஒரு வடை சுட்டாங்க பாருங்க. கல்வி கடன் முடித்து வைக்கப்படும், விவசாய கடன் முடித்து வைக்கப்படும், அந்த கடன் முடித்து வைக்கப்படும். இப்படி வாயில வடை சுட்ட திமுக ஆட்சி முடித்து வைக்கப்படும். கொள்கை கூட்டம் தாவேகா சேலம் மண்டலத்துக்குள்ள வந்ததிலிருந்து கண்ணு கலங்குச்சுங்க. திரும்பிய திசையெல்லாம் அந்த தாவேகா கொடி பட்டளை வீசி பறந்து கொண்டிருக்கிறது. பட்டளை வீசி பறந்து கொண்டிருக்கிறது. எந்த கொடி? இந்த கொடி. அந்த கொடியில் இருக்கக்கூடிய நிறத்தை பாருங்கள். நாம் அடைய வேண்டிய குறிக்கோளுக்கு நாம் சிந்த வேண்டிய செந்நீரின் சிவப்பை பாருங்கள். தமிழ் பண்பாட்டும் தமிழ் புறநானூறும் தமிழ் இலக்கியங்களும் எடுத்து பேசிய அந்த வாஞ்சை மிகு மஞ்சளை பாருங்கள். இந்த மேடை நிறைய இருக்கிறார்களே, இந்த மாவட்ட செயலாளர்கள் போல கம்பீரமாக நிற்கிற போர் யானைகளை பாருங்கள். அந்த போர் யானைகளுக்கு நடுவே என்ன பூ? சாதாரண பூ கிடையாது. ஆளுங்கட்சி காதுல வைக்கிறாங்களே அந்த பூ கிடையாது. சென்னையில மோடிக்கும் பயம் இல்லை, இடிக்கும் பயம் இல்லைன்னு டெல்லியில போய் கையை பிடிச்சுக்கிட்டு தெய்வமே தெய்வமே உசிருக்கு அஞ்சாம நெஞ்சை நிமிர்த்தி, வாள் இருக்கும் திசை நோக்கி, யானை வரும் திசை நோக்கி நெஞ்சை நிமிர்த்தி, உயிர் பற்றி துளியும் கவலைப்படாது திக்கெட்டும் திசையெட்டும் ஓடிய என் தமிழ் தாத்தங்கள் வெற்றி சூடிய வாகை பூ இருக்கக்கூடிய கொடி. அவ்வளவு ஏன் இன்னைக்கு சேலத்திலிருந்து சொல்றேன். சேலத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குண்ணா. மாம்பழம் மட்டுமா சிறப்பு? நாங்க விக்கிரவாண்டியில ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சேலத்துல தான் பயிற்சி பட்டறைன்னு ஒண்ணு போட்டோம். பொதுச் செயலாளர் இங்க இருக்காரு. அவர் சிந்தனை எல்லாம் மதுரையில என்ன நடக்கும்னு ஓடிக்கிட்டு இருக்கு. அண்ணா சேலத்தை தொட்ட பிறகு மதுரைனா மாபெரும் வெற்றி என்பது எழுதப்பட்டு விட்டது. கட்சி தொண்டர்கள் கொடியெடுக்கலாம், குட்டி குட்டி குழந்தைகள், விவசாய பெருமக்கள், விஞ்ஞானம் படிக்கிறவர்கள், அன்பு மாணவர்கள், இளைஞர்கள், தாய்மார்கள், நெஞ்சிற்கிடையே தாய்மார்கள் இருக்காங்க. என்னம்மா சொன்னாங்க? உங்க அத்தனை பேருக்கும் 1000 ரூபாய் கொடுப்போம். ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன சொன்னாங்க? தகுதி வாய்ந்தவங்களுக்கு மட்டும் கொடுப்போம். இப்ப இவங்களும் 2026ல உங்களுக்கு தகுதி இல்ல, தகுதி வாய்ந்த தாவேகாக்கு தான் ஓட்ட கொடுப்போம்னு சொல்ல போறாங்க. சாதாரண கட்சி அல்ல தாவேகா. தமிழக வெற்றி கழகம்னா போய் சொல்லுங்க. தமிழகம் என்ற சொல், தமிழகம் என்ற வார்த்தை இங்கு வருகிறது. பட்டினப்பாளையில் பாடுகிறது, புறநானூர்ல வருது. தமிழகம்னா 38 மாவட்டங்கள் முத்தமிட்டு கொண்டிருக்கிற தமிழ்நாடு மட்டுமல்ல, தொட்டுவிடும் தூரத்தில் இருக்கிற தொப்புள் குடி தேசம் ஈழத்தையும் சேர்த்து சொல்கிறோம் தமிழகம். எந்த வார்த்தையை கேட்டால் சின்னஞ்சிறு குழந்தைக்கு சினம் பிறந்து அடக்குமுறைக்கு எதிராக, அதிகாரத்துக்கு எதிராக உரிமை கேட்குமோ? எந்த வார்த்தைக்காக வாழ்நாளின் வசந்தங்களை தூக்கி போட்டுவிட்டு, என்ன சார் 5 வருஷம் எம்எல்ஏ பதவி, அது வெறும் 5 வருஷம் தான், ஆனா தொண்டென்ற பதவி ஆயுசு வரைக்கும்னு கட்சிக்காக எம்எல்ஏ பதவி தூக்கி போட்ட பொதுச் செயலாளர் எந்த வார்த்தைக்காக காத்திருக்கிறார்? எந்த வார்த்தையை பரிசீலிப்பதற்காக தமிழ்நாட்டு கூட்டம் காத்திருக்கிறதோ, எந்த வார்த்தை வரலாற்றை புரட்டி போடுகிறதோ அந்த வார்த்தை 2ஆம் வார்த்தை வெற்றி. இந்த தமிழகம் பண்பாட்டு, இந்த தமிழகம் நம்முடைய மூதாதையர். இந்த வெற்றி என்பது நாம் இப்போது இருக்கக்கூடிய களம். அப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், கழகம்னா என்ன? இன்னைக்கு நாட்டில் கழகங்கள் தொல்லை தாங்க முடியல. பல கழகங்கள். உண்மையிலேயே கழகம் என்ற வார்த்தைக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? போருக்கு செல்லக்கூடியவர்களுக்கு தரப்படுகிற பயிற்சி பட்டறை பயிலரங்கம்னா கழகம். அது ஒரே கழகம், தமிழக வெற்றி கழகம் எனும் போர்படை கழகம்.
பெருமையோடு கொடிய பிடிங்க, உரிமையோடு கொடிய பிடிங்க. கண்மணிகள் பேசினாங்களே, மத எனக்கே சீட்டு வச்சிட்டீங்களா? கொண்ட கடமையில் கடமை வீரர்களாக நிற்கக்கூடிய கூட்டம் தமிழக வெற்றி கழகம் என்பதற்கு இதைவிட உதாரணம் தேவையில்லை. ஒன்னே ஒன்று சொல்றேங்க, சாதி சமயம் இனம்னு நம்மளை பிரிச்சு வச்சாங்க. நம்ம ஒன்னா இருக்க கூடாதுன்னு நமக்கு எதிரின்னு யார் யாரையோ சொல்லி வச்சாங்க. நீங்க இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா தான் வேற ஒரு எதிரி வந்துட மாட்டான்னு சொல்லிட்டு டெல்லியில போய் அவங்க கூடயே கள்ள உறவு வச்சாங்க. நாங்க மட்டும் தான் மொழிப்பற்றில் இருக்கோம், மொழிப்பற்றில் இருக்கோம் மேடைக்கு மேடை பேசிட்டு மொழிப்பற்றல்ல ஒரு குடும்ப பற்றோட அதிகாரத்தை அடகு வச்சாங்க. என் அன்பு சகோதரர்களே, பக்கத்து வீட்டுல பணம் இருக்கு, எதிர் வீட்டுல வாகனம் இருக்கு, அவங்க கிட்ட அது இருக்கு, இவங்க கிட்ட இது இருக்குன்னு சிந்திக்கக்கூடிய நாம் ஏன் தமிழ்நாட்டு அதிகாரம் ஒரே ஒரு குடும்பத்துக்கிட்ட சிறைப்பட்டு இருக்குன்னு யோசிக்கணும். அதை உடைக்கணும், அதை மாத்தணும். இந்த சிறந்த கொள்கையை வென்றெடுப்பதற்கு யார் வேணும்? யாருடைய பெயரை சொன்னால் தமிழ்நாட்டு தெருக்களில் புழுதி பறந்து புயல் வீசுமோ? யாருடைய பெயரை கேட்டால் மற்ற கட்சிகளினுடைய தலைமை நிலையங்களுக்கு தலை சுற்றுமோ? யாருடைய பெயரை கேட்டால் தமிழ்நாட்டு குழந்தை முதல் தமிழ்நாட்டு தாய்மார்கள் கண்களில் ஆனந்த கண்ணீர் சுரக்குமோ? அந்த பேருக்கும் பெருமைக்கும் சொந்தக்காரர் வெற்றி தலைவர் தளபதி, வெற்றி தலைவர் தளபதி, வெற்றி தலைவர் தளபதி. நான் கர்வத்தோடு சொல்கிறேன், கொள்கை விளக்க பொதுக்கூட்டமான இந்த மண்ணில் நின்று சொல்கிறேன், வந்தாரை வாழ வைக்கும் சேலத்து மண்ணில் இருந்து சொல்கிறேன், இன்னும் தொட்டுவிடும் தூரத்தில் இருக்கக்கூடிய தேர்தலை வென்றெடுத்து மைதானம் நிரம்பி மேம்பாலம் நிரம்பி நேரலையில் உலகம் முழுக்க 196 நாடுகளில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர்களின் மீது அவர்களின் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் இருக்கக்கூடிய ஒருவனாக சொல்கிறேன், இன்னும் சில காலங்களில், இன்னும் சில மாதங்களில் வெற்றி தலைவர் அன்று அல்ல நாம் கேட்க போகிற குரல் என்ன தெரியுமா? மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களே. அந்த நாள் வரும், அந்நாள் தான் எங்கள் அத்தனை பேருக்கும் 2ஆம் சுதந்திர தினம். அதை அடைவோம். தலைவர் வாழ்க, தளபதி வாழ்க, தமிழக வெற்றி கழகம் வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி, வணக்கம். அடுத்து நம்முடைய முதல் மாநில கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் பேசுவதற்காக இந்த மண்ணின் மைந்தர், இங்க சாரதா கல்லூரியில தான் அவங்க அம்மா கெமிஸ்ட்ரி வாத்தியாரா இருந்தாங்க, கெமிஸ்ட்ரி ஹெச்ஓடியா, சாரதா ஹோலி கிராஸ், சாரதா பாலமந்திர், ராமகிருஷ்ணா பள்ளிக்கூடங்களில் படித்து 12ஆம் வகுப்பில் மாநில அளவில் 2ஆம் மதிப்பெண் வாங்கியவர். அவர் மட்டும் அந்த மார்க் இப்ப எடுத்திருந்தா தளபதி கையால கல்வி விருது விழால நீங்க பரிசு வாங்கியிருப்பீங்க. பல்லாண்டு கால மருத்துவ பணி செய்த சேலம் மண்ணின் மைந்தர், அன்பு சகோதரர், கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் டாக்டர் அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்களே வருக. கொள்கை எதிரி பாஜக என்ற தலைப்பில் உரை தருக. சேலத்துக்குன்னு பல சிறப்பு இருக்குதுன்னு சொன்னாங்க. மாம்பழம், சேலம் உருக்காலை, இன்னும் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் ஒரு வரலாற்று சிறப்பு இருக்குது. அது என்ன தெரியுமா? 1944ஆம் ஆண்டு நீதி கட்சியின் மாநாடு சேலத்தில் நடந்தது. அந்த மாநாட்டில் தான் பெரியார் தலைமையிலான நீதி கட்சி அதிகாரப்பூர்வமாக திராவிட கழகமாக உருப்பெற்றது. அது ஒரு முக்கிய மைல்கல், திராவிட இயக்க வரலாற்றில் அது ஒரு முக்கிய மைல்கல். நான் இப்பொழுது அழித்து சொல்கிறேன், இன்னும் 50 ஆண்டுகள் கழித்து தமிழக அரசியல் வரலாறு எழுதப்படும் பொழுது 2026இல் திமுக வீழ்த்தப்பட்டு நம் வெற்றி தலைவர் அவர்களின் தலைமையில் ஆட்சி அமையும். அதற்கு முக்கிய மைல்கல்லாக சேலத்தில் தமிழக வெற்றி கழகம் சார்பில்
முதல் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது என்ற சரித்திரம் எழுதப்படும். இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த பொதுக்கூட்டத்தை மிகவும் பெரும் தடைகளை தாண்டி ஏற்பாடு செய்த சேலத்தின் சிங்கம் சகோதரர் பார்த்திபன் அவர்களே, நம் கழகத்தின் போர்வால் வெற்றி தலைவர் அவர்களின் வெற்றி தளபதி அண்ணன் ஆனந்த் அவர்களே மற்றும் மாவட்ட மாநில கழக நிர்வாகிகளே, ஒன்றியம் கிளை பகுதி அனைத்து மட்ட கழக நிர்வாகிகளே, தளபதியின் நெஞ்சில் குடியிருக்கும் என் சேலத்து சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். ஒரு விஷயம், சாதா திருடனுக்கும் அரசியல் திருடனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு தெரியுமா? சாதா திருடன் வந்து நம்ம பர்ஸ் அடிப்பாங்க, பணத்தை அடிப்பாங்க, செல்போன் அடிப்பாங்க. ஆனால் அந்த அரசியல் திருடங்க நம்ம கல்வியை அழிப்பாங்க, நம்ம இயற்கை வளத்தை கொள்ளி அடிப்பாங்க, நம்ம எதிர்காலத்தையே திருடுவார்கள். இப்போ சொல்லுங்க, திமுகவை எந்த லிஸ்ட்ல சேர்த்தலாம்? கமல் சார் ஒரு படத்தில் சொல்லுவார்ல, கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை. அது மாதிரி இந்த திமுக காரங்க சாதா திருடர்கள், அரசியல் திருடர்கள் வந்து கலந்து செய்த நவீன விஞ்ஞான திருடர்கள். அரசியல்னாலே சாக்கடை, அரசியல்னாலே ஊழல், அரசியல்னாலே கொள்ளை. அப்படி இருந்த சூழல்ல அரசியல் என் பொழுதுபோக்கு அல்ல, ஆழமான சமூக வேட்கை, அரசியல் ஒரு புனித சமூக பணி என்ற உன்னத நோக்கத்தோடு இந்த கழகத்தை உருவாக்கி நமக்கெல்லாம் வழி நடத்தி கொண்டிருக்கிறார் நம் வெற்றி தலைவர். தமிழக மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், அவர் சம்பாதிக்க அரசியலுக்கு வரல, சம்பாதிச்சு முடிச்சுட்டு தான் அரசியலுக்கு வந்திருக்கார். அவரை சம்பாதிச்சிலே உண்மையான பெரிய சொத்து எது தெரியுமா? நீங்க தான். இந்த அன்பு தான். இந்த கூட்டம் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? இது சும்மா டீச்சர் தான். இன்னும் தரமான சம்பவம் மதுரையில் இருக்கு, வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் சீரியஸாக பேசுவோம். நான் மீண்டும் மீண்டும் ஒரு உண்மையை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இன்று தமிழக வெற்றி கழகம் பெரும்பான்மையான தமிழக மக்களின் பேராதரவையும் அன்பையும் பெற்று ஒரு முதன்மை அரசியல் சக்தியாக வளர்ந்து இருக்கிறது என்றால் அதற்கு முக்கியமாக 2 காரணங்கள். ஒன்று, நம் வெற்றி தலைவரின் ஒப்பற்ற தனிப்பெரும் ஆளுமை. 2, நம் ஆழமான கொள்கை அடித்தளம். இது மட்டும்தான். 2மே நமக்கு 2 கண்கள். ஊழல் ஒழிப்பு, ஊழல் எதிர்ப்பு அவசியம்தான். ஆனால் அதற்கு பிறகு நாம் என்ன செய்ய போகிறோம், நாம் எந்த வழியில் செல்ல போகிறோம், இதற்கு நமக்கு வழிகாட்டியாகவும் திசை காட்டியாகவும் கலங்கரை விளக்கமாகவும் இருப்பதுதான் நம் கொள்கைகள். நம் தலைவர் அவர்களின் விருப்பத்தை நான் சொல்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களாகிய நீங்கள் வெறும் ரசிகர்கள் அல்ல, ஆழமான கொள்கை பிடிப்புள்ள சமூக செயற்பாட்டாளர்கள் என்று இந்த உலகம் சொல்ல வேண்டும். அதுதான் நம் வெற்றி முழுமை அடைய செய்யும். சரி, நம்ம இந்த கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் நம் கொள்கையை பற்றி எனக்கு முன்னால் நிறைய பேர் பேசினார்கள். நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். நம்ம கொள்கை செக்குலர் சோஷியல் ஜஸ்டிஸ், மத சார்பற்ற சமூக நீதி. மத சார்பின்மை ஏன் அவசியம்? மத சார்பின்மை ஏன் இந்த நாட்டுக்கு, இந்த நம்ம இந்திய திருநாட்டின் உயிர் நாடி? மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அவர்களுடைய மத நம்பிக்கை, அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம், தனிப்பட்ட உரிமை. நமது இந்திய அரசியலமைப்பு சாசனம் இதை நமது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது நம்ம அடிப்படை உரிமையாக நமக்கு வழங்கி இருக்கிறது. எனக்கும் கடவுள் பக்தி இருக்குது, நானும் கோயிலுக்கு போவேன், நானும் சாமி கும்பிடுவேன், எங்கள் வீட்லேயும் பூஜை இருக்குது. ஆனால் நான் வீட்டுக்கு வெளியில் வந்துட்டுனா என் அடையாளம் வந்து நான் ஒரு தமிழன், நான் ஒரு இந்தியன், அவ்வளோதான்.
இந்த மக்களை பிரிக்கும் இந்த பிளவுவாத மதவாத சக்திகள் நல்லா புரிஞ்சுக்கணும். அது சிறுபான்மையினருக்கு மட்டும் அச்சுறுத்தல் கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே பெரிய அச்சுறுத்தல். இதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம வெளியில் எங்கேயும் போக தேவையில்லை. ரீசெண்டாக அந்த மணிப்பூரை பாருங்க, இன்னும் பத்தி எரியுது. இந்த பிளவுவாத மதவாத அரசியல் இந்த நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலன்னா, ஒரு லிமிட்டுக்கு மேலே போச்சுன்னா நாம நினைச்சாலும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால அந்த பிளவுவாத மதவாத சக்தியை முளையிலே கிள்ளி எறிய வேண்டும். பெரியார் மண்ணான இந்த மண் கண்டிப்பாக பாஜக RSS சித்தாந்தத்தை வேரூன்ற விடாது என்று உறுதியாக சொல்கிறோம். அடுத்து சமூக நீதி. சமூக நீதினா சிம்பிளா என்ன? எல்லோருக்கும் சம உரிமை, சம வாய்ப்பு. இப்போ இந்த திராவிட மாடல் அரசு சமூக நீதி அரசுன்னு சொல்றாங்க. இங்க உண்மையிலே சமூக நீதி இருக்கா? சமூக நீதியின் முக்கிய அம்சம் சம வாய்ப்பு. நீங்க சொல்லுங்க, இங்க எல்லாருக்கும் சம வாய்ப்பு இருக்கா? ஒரு அரசு பள்ளியிலும் தனியார் கார்ப்பரேட் பள்ளியிலும் கல்வியின் தரம் ஒரே மாதிரி தான் இருக்கா? ஒரு அரசு மருத்துவமனையிலும் தனியார் கார்ப்பரேட் மருத்துவமனையிலும் மருத்துவத்தின் தரம் ஒரே மாதிரி தான் இருக்கா? முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் உடம்பு சரியில்லாத பொழுது டெல்லியில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு தான் போனார். அதுவும் சின்ன பிரச்சனைலாம் இல்லை, ரொம்ப சிக்கலான இருதயம் ஆஞ்சியோபிளாஸ்டிஸ் பைபாஸ் சர்ஜரின்னு சொல்கிறாங்களே, அந்த சர்ஜரிக்கே எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு தான் போனாங்க. இப்போ இருக்கிற திமுக அமைச்சர்கள்லாம் சின்ன தலைவலினால எங்கே போகிறாங்க? உங்களுக்கே அரசு மருத்துவமனை மீதும் அரசு மருத்துவர்கள் மீது நம்பிக்கை இல்லைன்னா சாதாரண மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? இதுதான் உங்க சமூக நீதியா? இப்ப என்ன சொல்ல வரீங்க? ஏழை எளியோர்களுக்கும் கேட்கறதுக்கு ஆளே இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் அரசு பள்ளியும் அரசு மருத்துவமனையுமா? இதுதான் உங்க சமூக நீதியா? சமூக நீதியை பத்தி பேசுறதுக்கு திமுக காரங்களுக்கு அருகதையே கிடையாது. அடுத்து இன்னொரு விஷயத்தை பத்தி நாங்க பேசுறேன் நேரம் கருதி. இப்ப சமீபத்தில் திமுக அரசு, தமிழக அரசு 4 மூத்த IAS அதிகாரிகளை அரசின் செய்தி தொடர்பாளர்களாக அறிவித்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வந்ததே இல்லை. IAS, IPS, IRS, IFS போன்ற குடிமைப்பணி அலுவலர்களுக்கு 2 அம்சம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்று அனானிமிட்டி, இன்னொன்று நியூட்ரலிட்டி, அதாவது நடுநிலைமையாக இருக்கணும். அடுத்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர்கள் பின்னால் இருந்து இயக்க வேண்டும். அவர்கள் அரசின் முகமாக இருக்கக்கூடாது. இந்த அரசு ஒரு வெத்து விளம்பர மாடல் அரசு. இதுல என்ன வருத்தத்தக்க விஷயம் என்னன்னா, அந்த விளம்பரத்துக்கு மூத்த IAS அதிகாரிகளையும் பயன்படுத்துகிறார்கள். தமிழக அரசு வெற்று விளம்பர மாடல் அரசு வேணா அதை பண்ணியிருக்கலாம். ஆனா அந்த 4 IAS அதிகாரிகள் இதற்கு ஒற்றுக்கொண்டிருக்க கூடாது. தமிழக அரசு இந்த அறிவிப்பை உடனடியாக திரும்பி பெற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இறுதியாக ஒன்றை கூறிக்கொண்டு நான் அமர்கின்றேன். நல்ல தலைவர்களை நாம் தேர்ந்தெடுக்காவிட்டால் மோசமான தலைவர்கள் நம்மை ஆளக்கூடும். அதுதான் நடந்துகிட்டு கொண்டிருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வரலாறு எப்பொழுதும் நமக்கு வாய்ப்பை தருவாது. நூற்றாண்டுக்கு ஒரு முறை ஒரு வாய்ப்பு வரும். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு 2026 வரப்போகிறது. மக்களே, 1000-2000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு நம்ம எதிர்காலத்தை தொலைத்து விடாதீர்கள். நம்ம குழந்தைகளின் எதிர்காலத்தை நம்ம இழக்கக்கூடாது. நான் பிறந்த மண்ணான சேலத்தில் இருந்து சவால் விடுகிறேன். கண்டிப்பாக 2026 நமது தமிழக வெற்றி கழகம் திமுக என்ற தீய சக்தியை வீழ்த்தி நமது வெற்றி தலைவர் முதலமைச்சராக பதவி ஏற்பார் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இவர் பேரை சொன்னாலே ஆலமரத்தின் அடிவேருக்கே வேர்க்கிறது. இவர் பேரை கேட்டாலே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்களே வருக, கொள்கை உரை தருக.
பெரியோர்களே, தாய்மார்களே அப்படின்னு பொதுவா திமுக மேடையில் ஆரம்பிப்பாங்க. ஆனா இங்க வந்து பெரியோர்களே தாய்மார்களேன்னு ஆரம்பிக்கவே முடியல. ஒட்டுமொத்த இளைஞர் கூட்டமும் இங்க தான் இருக்கு. போராட்டமே 70 வயசுக்கு மேல இருக்க திமுக கட்சி இளைஞர்களை கொண்ட தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய இளைஞர் சக்தியை அண்ணா அவர்கள் ஆரம்பிக்கும் பொழுது, கட்சி ஆரம்பிக்கும் பொழுது வயது 40. அண்ணா கூட இருக்கும் பொழுது இருந்த தலைவர்கள் நெடுஞ்செழியன், கருணாநிதி அவர்கள், மிகப்பெரிய தலைவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு வயது 25, 27. ஆனால் இன்றைக்கு திமுக நம்மளை பார்த்து இந்த இளைஞர்களுக்கு கூட்டம் என்ன தெரியும் என்கிறத நம்மளை பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. நண்பர்களே, இது சேலமா இல்லை கோயம்புத்தூரா இல்லை ஒட்டுமொத்த கொங்கு மண்டலமா என்கின்ற சந்தேகத்தை மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய நம்மளுடைய அண்ணன் திரு பார்த்திபன் அவர்கள் ஒட்டுமொத்த கொங்கு மண்டலத்திற்கு சவால் விட்டு முதல் கொள்கை விளக்க கூட்டத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார். அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்கள் உழைப்பு மட்டுமல்ல, இராணுவ கட்டமைப்பில் இன்றைக்கு உருவாக்கி வைத்திருக்கின்ற தமிழக வெற்றி கழகத்தின் அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிந்து, சேலத்தின் மண்ணின் மைந்தன் தன்னுடைய பதவி, ஒரு சுகமான வாழ்வு, தன்னுடைய படிப்பு, தன்னுடைய எதிர்காலம் எல்லோற்றையும் தூக்கி எறிந்து இந்த வயதில் சேலம் மக்களுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தன்னுடைய பதவியை துறந்து இன்றைக்கு நம் முன் மக்கள் சேவைக்காக வந்திருக்கக்கூடிய என்னுடைய ஆருயிர் நண்பன் திரு அருள்ராஜ் IAS அவர்களே, மாவட்ட நிர்வாகிகளே, மாநில நிர்வாகிகளே, மனது உடல் இங்கு இல்லை, ஆனால் ஒட்டுமொத்த மனதும் தமிழகத்தின் ஒரே முகமாக தமிழகத்தின் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளராக இருக்கின்ற நம்மளுடைய தலைவர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிந்து உங்கள் முன் என்னுடைய கருத்துக்களை பகிர விரும்புகிறேன். கொள்கை, அதாவது நம்ம IRS சொன்னாரு, IAS ஆபீசர்லாம் போட்டு இன்னைக்கு வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அது ஏன்னா பேசி பேசி வளர்ந்த கட்சிக்கு இன்னைக்கு பேசுறதுக்கு ஆளே இல்லை. அதான் பிரச்சனை. திமுக பேசுறதுக்கு யாரா இருக்காங்களா பார்த்துருக்கீங்களா? டிவியில் வந்து பத்திரிகையாளருங்கிற போர்வையில் ஏதாவது ஒரு அமைச்சரோ ஒரு MLAவோ யாராவது ஒரு ஆள் வந்து என்னுடைய கொள்கை, என்னுடைய ஆட்சி, என்னுடைய முதல்வர், என்னுடைய துணை முதல்வர் எவ்வளவு சிறப்பா நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்களா அப்படின்னு சொல்றதுக்கு யாரா வராங்களா? ஏன் வரல? நம்ம ராஜ்மோகன் அண்ணனை பார்த்து கடுமையான கேள்விகள். நம்ம ஏதோ 50 வருஷமா ஆளுங்கட்சி ஆகி, நம்ம ஏதோ நம்ம பொழுதைக்கு துணை முதலமைச்சர் கொடுத்து, நம்ம ஏதோ மெடிக்கல் காலேஜ் கட்டி ஏதோ ஊழல் பண்ணிட்டு இருக்க மாதிரி நம்மளை பார்த்து இவ்வளோ கேள்விகள் வந்துட்டு இருக்கு. ஆனால் திமுகவை பத்தி எந்த கேள்வியும் கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா அவன் பத்திரிகையாளனே கிடையாது. எல்லாம் கட்டிங்க, டெய்லி கட்டிங் போயிட்டு இருக்கு. கமிஷனு, கட்டிங்கு, ஷேரு, இதுதான் மேட்ரு. மொத்தமே அவ்வளவுதான். திமுகனே அவ்வளவுதான். டெய்லி கட்டிங் அடிக்க தெரியணும், கமிஷன் அடிக்க தெரியணும், ஷேர் பண்ணணும், கட்டிங் அடிக்க தெரியணும். இதுக்கு பத்திரிகையாளன் டிவியில் உட்காந்து டிபேட் பண்ணிட்டு இருப்பாங்க. தோழர்களே, எப்படி இளைஞர் கூட்டம் அண்ணாவோடு ஒரு புதிய ஆட்சியை உருவாக்கியதோ அதெல்லாம் எப்பயுமே ஒரு டிபேட் பண்ணுவாங்க. திமுகவுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? இதோ வரேன், சொல்றேன் என்ன வித்தியாசம். அதுக்கு தான் பதில் கொடுக்கிறோம். 67 அண்ணா ஆட்சி அமைக்கும் பொழுது ஒரு கொள்கை ஆட்சியை உருவாக்கினார், ஒரு கொள்கை திமுகவை உருவாக்கினார்.
எம்ஜிஆர் அவர்கள் 1952 இருந்து திமுகவுடன் பயணம் செய்து கடுமையான போராட்டங்களிலும் பங்கெடுத்து அண்ணாவுடைய திடீர் மறைவிற்கு அப்புறம் தமிழகத்தில் ஏன் இந்தியாவில் மாநில கட்சியாக திமுக முதல் முறையாக ஒரு நேஷனல் பார்ட்டியை எதிர்த்து ஒரு ஆட்சி அமைச்சது அண்ணாவுடைய கொள்கையினாலும் தேர்தல் அரசியலாலும் மக்களுடைய செல்வாக்கினாலும் இளைஞர்களுடைய பட்டாளத்தினாலும். ஆனால் இயற்கை அவரை உயிரை வாங்கிய பிறகு எம்ஜிஆருடன் துணையுடன் திரு கலைஞர் கருணாநிதி முதலமைச்சர் ஆனார். அன்றைக்கு எம்ஜிஆருக்கு புரியல, தன்னுடைய நண்பன் முதலமைச்சர் ஆகணும்னு நினைச்சாரு, கொள்கைவாதி நினைச்சாரு. ஆனா 71 மிகப்பெரிய வெற்றி பெற்ற பிறகு 180 தொகுதிக்கு மேலும் வெற்றி பெற்ற பிறகு அப்பொழுதுதான் புரிந்தது எம்ஜிஆர் அவர்களுக்கு அண்ணா உருவாக்கிய கொள்கை திமுக இல்லை, இது கொள்ளை திமுக என்பதை எம்ஜிஆர் உணர்ந்தார். அந்த எம்ஜிஆருடைய ஒரே உணர்வில் எப்படி அன்றைக்கு தீய சக்தி என்று ஒரு குடும்பம் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து எப்படி எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா திமுகவை உருவாக்கினாரோ, இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவர்கள் அதே உணர்வுடன் சமூக நீதி பேசி, பெரியாரிசம் பேசி, மார்க்சிசம் பேசி, எல்லாவற்றையும் பேசி 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 எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது ஒரு நிலைப்பாடு. ஆனால் எதிர்கட்சியாக இருந்து ஆளுங்கட்சியான ஆளுடன் கொள்ளை மட்டுமே ஒரே கொள்கையாக இருக்கக்கூடிய அமைச்சர்களையும் ஒரு குடும்பத்தையும் உருவாக்கியதுதான் கலைஞருடைய வெற்றி. கலைஞர் கூட ஒத்துக்கலாம் ஒரு விதத்துல, கொள்கையில சில இடத்துல பெரியாருடைய கொள்கையில ஒத்து போவாரு, ஊழல குடும்பம் முழுசும் பரப்பிடுவாரு. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் திமுக அவருக்கு என்ன வேறுபாடு? கொள்கையும் இல்ல, ஒன்லி கொள்ளை தான், ஒன்லி ஊழல் தான். அதனாலதான் அமைச்சர் பாத்தீங்கன்னா பேச வராது. யாராச்சும் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் பெரிய பெரியாரிஸ்ட் ஒத்துக்க முடியுமா? இதுதான் திமுக, இதுதான் திமுக. அண்ணன் வேலு அவர்கள் ஒரு பெரிய மார்க்சிய சித்தாந்தவாதின்னு சொல்ல முடியுமா? மக்களே, இப்பொழுது தெரியுதா திமுக எங்கு வலுவிழந்திருக்கிறதுன்னு? இப்பொழுது தெரியுதா இங்கு ஏன் பிஜேபி வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று? திமுகவுடைய ஊழல்கள் தான் பிஜேபியை வளர்த்துக்கிட்டு இருக்கு. அப்ப உடனே அடுத்த கொஸ்டின், நீங்க ஏன் அதிமுகவை எதுக்கல? நண்பர்களே, போன்ற ஆட்சியில ஜிஎஸ்டி, நீட், சிஏஏ எல்லா போராட்டங்களிலும் அன்றைக்கு இருந்த ஆளும் அரசு ஒன்றிய அரசுடன் சேர்ந்து பயணித்த பொழுது நம்மளுடைய குரல் ஒலித்தது. குரல் ஒலிக்காமல்ல, தலைவர் விஜய் அவர்கள் நீட்டுக்கு எதிரான போராட்டத்தை பங்கெடுத்தார், ஜல்லிக்கு எதிரான போராட்டத்தில் பங்கெடுத்தார், சிஏஏக்கு எதிரான போராட்டத்தில் பங்கெடுத்தார். அன்றைக்கு அவர் அரசியல்வாதி இல்ல, ஒரு சாமானிய மனிதனாக பங்கெடுத்தார். ஆனால் ஏன் நாங்கள் அதிமுகவை எதிர்க்கவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியை பரப்புறாங்க. 1972 எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய பொழுது ஒரே குறிக்கோளில் உருவாக்கினார். அண்ணாவுடைய கொள்கையை இவர்கள் விற்று கொள்கையை விற்று கொள்ளையை குடும்பமாக மாற்றி ஊழலை நோக்கி போடும் பொழுது கேள்வி எழுப்பினார். அதே உணர்வுடன் தமிழக வெற்றி கழகம் இந்த தமிழகத்தில் பெரியாரிசத்தை பெயரளவுக்கு பேசிக்கொண்டு சமூக நீதியை தூக்கி எறிந்து ஊழலை மட்டுமே அடிப்படையாக கொண்டு உருவாக்குகின்ற இந்த திமுக ஆட்சிக்கு எதிராக கட்சியை உருவாக்கும் பொழுது நம்மளுடைய ஒரே குறிக்கோள், ஏன் அரசியல் எதிரி திமுக, ஏன் கொள்கை எதிரி பிஜேபி என்பதை உள்வாங்கினோம். எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த ஒரு குறிக்கோள், அதை வழிமொழிந்து அம்மா ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அதே கொள்கையுடன் இருந்து 2014 லேடியா மோதியா என்ற கேட்ட ஒரு குரல், 2016 தனித்துவமாக நின்று அதிமுகவை வென்றெடுத்த ஒரு குரல். அந்த அதிமுகவில் ஒட்டுமொத்த தொண்டர்களும் இந்த குடும்ப ஆட்சிக்கு எதிராகவும்
லேதியா மோதியா என்கின்ற கேள்வியுடன் மோதிக்கும் பாஜகவிற்கும் எதிரான ஒரு குரலுடன் இருந்த அதிமுக இன்றைக்கு பிஜேபியை பின்புறல் வாசலாக நேரடியாக வரவேற்று இன்றைக்கு கூட்டணியை உருவாக்கி அந்த கூட்டணியுடைய தலைவர் யாருன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. அங்கிருந்து அமித்ஷா சொல்றாரு என்டிஏ கூட்டணி, நீங்க அதிமுக சொல்லுது நான் தான் தலைவர்னு. சிஎம் யாருன்னு கேட்டா அமித்ஷா சொல்லணும்னு சொல்றாங்க. அந்த வலு விளந்து வச்சக்கூடிய தலைமை நாங்கள் ஏன் எதிர்க்கவில்லை என்றால் அதிமுகவுடைய ஒட்டுமொத்த தொண்டர்களும் தாவேகாவில் எப்பொழுதும் இணைந்து விட்டார்கள். எம்ஜிஆர் எப்பொழுது ஒரு குறிக்கோளுடன் ஆரம்பித்தாரோ, அம்மா ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் எந்த குறிக்கோளுடன் அதிமுகவை மீட்டெடுத்தாரோ, அந்த குறிக்கோளின் ஒற்றை நம்பிக்கை இன்றைக்கு நம்மளுடைய தலைவர் விஜய் அவர்கள் மட்டும்தான். இந்த கொள்கை, இந்த கொள்கையற்ற அரசியல்னால்தான் இன்றைக்கு திமுக சுலபமா லாஸ்ட் 3 தேர்தலில் வெற்றி பெற்றது. ஆனால் இனி வெற்றி பெற முடியாது. ஏனால் உங்களை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடியவர்கள் பிஜேபியிடம் சரணடைந்த தலைவர்கள் அல்ல. பிஜேபியை கடுமையாக துணிவுடன் எதிர்க்கக்கூடிய ஒரே தலைவர் விஜய் அவர்கள். இஸ்லாமிய தோழர்களே, குரான் மீது ஆணையாக சொல்லுகிறோம், எங்களுக்கு குரானும் ஒரு கடவுளோட நம்பிக்கை தான். குரான் மீது ஆணையாக சொல்லுகிறோம், எந்த காலத்திலும் பிஜேபியோடு எங்களுக்கு கூட்டணி கிடையாது, உறவு கிடையாது என்பதை அழுத்தமாக இந்த சேலம் மண்ணில் உறுதியுடன் கூறுகிறோம். அந்த சந்தேகத்தை தூக்கியதான் சேலம் மாநாட்டில் 1944 பெரியார் அவர்கள் தீகா உருவாக்கிய பொழுது எங்கு அமைத்தாரோ, எந்த கட்டமைப்பை உருவாக்கினாரோ, எந்த மதவாதத்தை எதிர்த்து உருவாக்கினாரோ, எந்த சாதியை எதிர்த்து உருவாக்கினாரோ அதே மண்ணில் நாங்கள் முழக்கமிடுகிறோம். இப்பொழுது தெரிகிறதா சேலம் மாநாடு ஏன் நாங்கள் எங்கள் தலைவர் கட்டமைப்போடு உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்று? நண்பர்களே, பெரியார் இறக்கவில்லை, அதை உயிர் போட வெற்றிக்கு தான் தலைவர் விஜய் அவர்கள் தாவேகா கட்சியை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இப்பொழுது எங்களோட நோக்கத்தை தெளிவாக்கிட்டோமா? எங்கள் நோக்கம் ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களும் தாவேகாவுடன் எப்பொழுதோ இணைந்து விட்டார்கள். எங்களுடைய ஒரே குறிக்கோள் அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பிஜேபி. ஒரே முதல்வர் வேட்பாளர், தமிழகத்தின் மக்கள் முதல்வர் வேட்பாளர் எங்கள் தலைவர் விஜய் அவர்கள். சோ அஜெண்டா கிளியர் பண்ணிட்டோம். இந்த பத்திரிகையாளர்கள்லாம் பேசிட்டு இருப்பாங்க பாருங்க டிவியில் உட்காந்து, எல்லாத்துக்கும் நீ மெசேஜ் கொடுத்துட்டோம். போன ஆட்சி ஏன் பத்தி பேசல, போன ஆட்சிக்கு முன்னாடி என்ன பேசல, அடுத்த 4 மாதங்கள் உங்களுக்கு புரியும் எப்படி ஒரு புரட்சியை தலைவர் விஜய் அவர்கள் உருவாக்க போகிறார். மக்கள் சந்திப்பு புரிய வைக்கும். திமுக கூட்டத்தில் கவர்மெண்ட் பஸ்ஸை யூஸ் பண்ணி கூட்டத்தை கூட்டி திமுக காரங்க தன்னுடைய நிர்வாகத்தை பத்தி பேசாம தாவேகாவை எப்படி திட்டணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. சோ நமக்கான குறிக்கோள் செட் ஆயிருச்சு, நமக்கான அஜெண்டா செட் ஆயிருச்சு. தேர்தல் என்பது யுத்தம், யுத்தத்திற்கு நாம் தயாராக வேண்டும். அப்படி உடனே கேட்பாங்க, தாவேகாக்கு கட்சியோடைய பலம் இல்லையே, அங்கெல்லாம் இளைஞர் கூட்டம் தானே இருக்கிறாங்க. ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, 1967 அண்ணா ஜெயிக்கும் பொழுது ராமநாதபுரத்தில் ஒரு மிகப்பெரிய மன்னர் குடும்பம், அதை எதிர்த்து வெற்றி பெற்றவர் சாதாரண குதிரை வண்டியை ஓட்டிட்டு இருந்த ஒரு சாதாரண ஆள். 77 யாரெல்லாம் ஜெயிச்சா? நம்மள மாதிரி இளைஞர்கள். நம்மளால் முடியும், நம்மளால் முடியாது எதுவுமே கிடையாது. சோ அந்த உணர்வை நம்ம உருவாக்கணும். நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், இதே சேலம் மாநகரில் 11 எம்எல்ஏ சீட்டும் நம்ம ஜெயிக்க முடியும். அதற்கான சூழலை நம்ம ஏற்படுத்துவோம். ஒட்டுமொத்த கொங்கு மண்டலம் நமக்காக திரும்பும். ஆனால் அதற்கான போராட்டத்தை நாம் உருவாக்க வேண்டும். நம்மளுடைய அஜெண்டாவை எல்லாம் செட் பண்ணி
இன்னைக்கு இவர் கூட கூட்டணி போவாரா, அவர் கூட கூட்டணி பண்ணுவாரா? நாங்க கூட்டணி பத்தியே பேசலையே. ஏன் கூட்டணி போட்டா தான் ஜெயிக்க முடியுமா? உங்களுக்கு வலு இல்லை, எங்களுக்கு வலு இருக்கு. எங்களுக்கு தெரியும் எப்படி ஜெயிக்கணும்னு. நண்பர்களே, ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. 1977க்கு அப்புறம் எந்த கட்சிக்கும், ஆரம்பிக்கப்பட்ட எந்த கட்சிக்கும், திரு விஜயகாந்த் அவர்களுக்கோ வைகோ அவர்களுக்கோ யாரும் 10% மேல் தாண்டல. ஆனால் முதல் முறையாக வரலாற்றில் இன்னைக்கு ஒட்டுமொத்த தொலைக்காட்சிகளும் 25% இருக்குன்னு சொல்லக்கூடிய வலிமையை நம்மளுடைய கட்சி உருவாக்கி இருக்குன்னா நமக்கு பலம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இதே 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன ஊடகம் சொல்லுச்சு? 6%, 8%. இதே பத்திரிகையாளர்கள் 10%. இன்றைக்கு 25%. அவ்வளவுதான். இன்னும் 8 மாசம் கழிச்சு 30% தலைவர் முதலமைச்சர் ஆயிட்டாருங்கிற உருவாக்குவோம். இங்க ஒரு அடிப்படை அரசியல் இல்லாமல், அடிப்படை மக்களுடைய சப்போர்ட் இல்லாம, அடிப்படை ஓட் பேங்க் சொல்றாமே, ஓட் பேங்க் கிடையாது, மக்களுடைய நம்பிக்கை இல்லாமல் கூட்டணியை உருவாக்க முடியாது. அது உதாரணம் சொல்லவா? ஒரு 3 நாளுக்கு முன்னாடி ஒரு பொய்யை உருவாக்குனாங்க திமுக. அதாவது காமராஜர் அவர்கள் கலைஞருடைய கையை பிடிச்சி ஜனநாயகத்தை நீங்க தான் உருவாக்கணும். என்ன ஒரு பொய்! 2 பேருமே உயிரோடு இல்லை. அல்ல ஒரு கட்டமைக்கிறாங்க. அதாவது என்ன கட்டமைக்கிறாங்கன்னா, திமுக காமராஜர் வந்து கலைஞருக்கே அவர்கிட்ட பொறுப்பை உடைச்சிட்டு போயிட்டாராம். காங்கிரஸ் தோழர்களை ஒரே ஒரு வேலுசாமி அண்ணன் எந்திரிச்சு நின்று இன்னைக்கும் பேசிக்கிட்டு இருக்காரு. உண்மையா பேசிட்டு அடிச்சு வெளுக்கிறாரு. நான் இப்பதான் பாக்குறேன், ஒரே ஒரு காங்கிரஸ்காரர் தன்மானத்தோட வெளியே வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. காங்கிரஸ் தோழர்களே, உங்களை உயிருடன் முழுகி கொண்டிருக்கிறார்கள் திமுக. நம்பிக்கைகள், உங்களுடைய கொள்கை ஏன் காமராஜர் எழுத்தன்னா, என்னுடைய கொள்கை தலைவர் காமராஜர் அவர்கள். நீ அங்க தொட்டா நான் இங்க அடிப்பேன். ஞாபகம் வச்சுக்கோ. காமராஜர் தொட்டா காங்கிரஸ்கார வரான்னு இல்லையோ, தாவேக்கா வரும், டிவிக்கா வரும்டா. என்ன போய் ஆட்சி இருக்கு, பணம் இருக்கு, அதிகாரம் இருக்குன்னா பிஜேபிக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம், என்ன வேறுபாடு? அதே காவல்துறை வச்சு அடக்குமுறை. நேத்து ஒன்னு புரட்சிகரமா ஒரு பிளான் பண்ணாரு நம்ம பொதுச் செயலாளர். திருவள்ளூர்ல 10 வயசுல ஒரு பாலியல் பலாத்காரம், 9 நாள் ஆச்சு, கண்டுபிடிக்க முடியல. ஆர்ப்பாட்டம் நடத்த பர்மிஷன் கிடையாது. இனிமேட்டு ஆர்ப்பாட்டம் எப்படி தெரியுமா? போலீஸ் ஸ்டேஷன்ல மனு கொடுக்க வேண்டியதான். 5000 பேர் மனு கொடுப்போம், வாங்க ஸ்டேஷனுக்குள்ள போயிடலாம். எனக்கு ஆர்ப்பாட்டம் கொடுக்கல. எங்களோட போராட்டம் எப்படி இருக்குன்னா, நீ எனக்கு ஆர்ப்பாட்டம் கொடுக்கல, பர்மிஷன் கொடுக்கலன்னா நாங்க மனு கொடுப்போம் 5000 பேர் வந்து உன் போலீஸ் ஸ்டேஷன்ல. சோ நண்பர்களே, நமக்கான குறிக்கோள், நமக்கான யுத்தம் உருவாக்கப்பட்டு விட்டது. அதற்கான வேலைகளை, யுத்தங்களை, கடுமையான யுத்தம் தான். நீங்க சொல்ற மாதிரி பணம் பலம் இருக்கலாம், கூட்டணி இருக்கலாம். ஒரே ஒரு உதாரணத்தோடு முடிச்சுக்கிறேன். 2011 கலைஞரிடம் மிகப்பெரிய பணபலம் இருந்தது, மிகப்பெரிய கூட்டாட்சி. காங்கிரஸ், பிசிகே, கம்யூனிஸ்ட் எல்லாரும் இருந்தாங்க, பிஎம்கே இருந்தாங்க. ஆனால் ஏன் வெற்றி பெற முடியவில்லை? 1971 180க்கு மேற்பட்ட கலைஞர் வெற்றி பெற்றார். ஆனால் 77 எம்ஜிஆர் எப்படி வெற்றி பெற்றார்? ஒரே ஒரு விஷயம்தான், மக்கள் உங்கள் மீது நம்பிக்கையை இழந்தார்கள். நம்பிக்கை இழந்தவுடன் ஒரு தலைவனை எதிர்பார்த்தார்கள். அந்த தலைவன் தான் நம்மளுடைய தலைவர் விஜய் அவர்கள், நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம். இன்னும் 8 மாதத்தில் இந்த ஒட்டுமொத்த உலகமும் சொல்லும், மாண்புமிகு திரு முதல்வர் விஜய் அவர்களே என்ற முழக்கத்தை இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சொல்லும். அதற்கான பணியை செய்வோம், யுத்தத்தை வெல்வோம். நன்றி, வணக்கம். மக்களே, நம்முடைய கோட்பாடு பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். நம்முடைய குறிக்கோள் எல்லோருக்கும் எல்லாம். நம்முடைய கொள்கை மத சார்பற்ற சமூக நீதி கொள்கை. அதை முத்திரை பதிக்கும் வகையில் பேசிய அத்தனை பேருக்கும் ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலை முதலை பரிசாக தந்து அவளோடு காத்திருந்த தருணம். தன்னுடைய வாழ்நாளில் நான் அதிகம் யோசிப்பது, இந்த மனுஷனுக்கு மட்டும் எப்படி இத்தனை விசுவாசிகள், எப்படி உண்மையான விசுவாசிகள்? வேறொன்றும் இல்லை, வெற்றி தலைவருக்கு உண்மையான விசுவாசியாக இவர் இருக்கிறார், அவருக்கு விசுவாசிகள் இருக்கிறார்கள். உடல், பொருள், ஆவி அனைத்தையும் வெற்றி தலைவருக்கென
டெடிகேட் செய்துவிட்ட, தன் குடும்பத்தையே மறந்து தமிழக வெற்றி கழகத்தையே தனது கொள்கை குடும்பமாக கொண்டிருக்கிற தளபதியின் தளபதி மதிப்பிற்குரிய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் எக்ஸ் எம்எல்ஏ இதோ வருகிறார். எழுந்து நின்று அரங்கம் நிறைந்த கரவொலி தாருங்கள். தலைப்பு சொன்னோட பட்டாசு போடணும். அந்த தலைப்பு நீங்க பேச போற தலைப்பு சொன்னோட இப்பயா கடைசியா தானே பேச போறேன்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு சொன்னோட அண்ணா அண்ணா கடைசில போட்டுக்கலாம் அண்ணா. கடைசில போட்டாதான் நல்லா இருக்குமா? இப்போ போடணும். மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர், மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் மாண்புமிகு ஜேவி தளபதி மதிப்புக்கும் மரியாதைக்குரிய சேலம் மத்திய மாவட்ட செயலாளர் சகோதரர் பார்த்திபன், நான் பேசும்போது அந்த வெடி வைக்கணும்னு நினைச்சாரு. ஆனா உண்மையான உழைப்புக்கு தானா அதுவா வந்து வெடி வெடிக்குது. செய்தி தொடர்பாளர் சகோதரர் வீர விக்னேஸ்வரன், கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் சம்பத்குமார், கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் சகோதரி கேத்ரின், கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் லோயலா மணி, தமிழ்நாடு முஸ்லிம் லீக் தலைவர் ஜனாப் முஸ்தபா, கொள்கை பரப்பு செயலாளர் சகோதரர் ராஜ்மோகன், வழக்கறிஞரணி ஒருங்கிணைப்பாளர் அறிவழகன், ஒருங்கிணைப்பாளர் சட்டப்பிரிவு குமரேசன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் டேவிட் செல்வன், சகோதரர் பொருளாளர் வெங்கட்ராமன், கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் சகோதரர் அருண்ராஜ் ஐஆர்எஸ்,
அவர் இந்த மண்ணின் சொந்தக்காரர். அந்த IAS என்ற ஒரு பதவியை படிப்பு, அவர் ஒரு பெரிய அதிகாரியாக இருந்தார். அவருக்கு ஒன்றும் ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ் இல்லை, இன்னும் 18-19 வருஷம் இருக்குது. அதெல்லாம் வேணாம், நான் தலைவர் தளபதியுடன் இணைந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு நான் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று வந்திருக்கும் திரு அருண்ராஜ், தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் சகோதரர் ஆதவ அர்ஜுனா, சும்மா அருமையா பயங்கரமா பேசினாரா? பேச்செல்லாம் எப்படி இருந்தது? நான் எல்லாருக்கிட்டையும் கேட்டேன், நீங்கள் எல்லாரும் பயங்கரமாக பேசிட்டீங்க, நான் இன்னமும் பெருசாக பேச போகிறேன்னு நினைப்பாங்க, இன்னும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்களே பேசிட்டா எனக்கு எதையாவது 1-2 விஷயத்தையாவது விட்டு வைக்கக்கூடாதான்னு. ஏன்னா போன வாரம் சனிக்கிழமை சகோதரர் ராஜ்மோகன் அவர் நம்மளுடைய மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் ஒரு பேச்சு கொடுத்தார், ஒரு 3/4 மணி நேரம். அந்த பேச்சாகப்பட்டது ஐயோ பயங்கரமாக இருந்தது, ரொம்ப அருமையாக இருந்தது. 1,00,000 பேர் பேச்சாளர்கள் போட்டியில் 1 வருஷமாக நடந்தது. அதில் முதல்ல வந்தவர் நம்மளுடைய ராஜ்மோகன் சகோதரர் தான். இந்த லைலா மணி இருக்கிறார் பாருங்க, பேரை சொன்னாலே ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி வச்சுக்கினா, இது எல்லாமே யாராக இருந்தாலும் நீங்கள் எது பேசினாலும் சரிங்க, இது எல்லாமே நம்ம தலைவருடைய முன்னேடி அந்த 3 எழுத்து தான். ஒத்த ரூபா செலவில்லாமல் விக்கிரவாண்டியில் 14 லட்சம் பேர் சேர்த்த ஒரே கூட்டம் தமிழக வெற்றி கழக கூட்டம்தான். அதே போல இன்னைக்கு 11 சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த சேலம் மாவட்டத்தில் வேற எந்த